குடும்பமாக இந்த இடத்தில் வந்து உங்களோடு இணைந்து ஒரே குடும்பமாக ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக கிருபை தந்திர ஆண்டவருக்கு நான் என்ன செய்கிறேன், நன்றியை செலுத்துகிறேன். எங்கள் அன்போடு ஏற்று இதுவரைக்கும் எங்களை வழிநடத்தி உபசரித்து சில காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிற ஐயாவுக்காகவும் அம்மாவுக்காகவும் என்ன செய்ய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கிறவங்களை எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியும் வாழ்த்துகளையும் கூறிக்கொள்கிறேன். இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு சில ஆலோசனையை எனக்கு கற்றுத்தந்த காரியத்தை உங்களோடு மத்தியிலே சொல்லலாம் என்று சொல்லி நான் ஆசிக்கிறேன். நானும் இந்த மத்தியில் வரும்போது ஏதாவது பேச வேண்டும் என்று சொல்லுவார்கள். நான் தனியாக ஜெபித்து கொண்டு இருக்கும்போது கவனித்து பார் அந்த வார்த்தை மட்டும்தான் என்ன செஞ்சிச்சு வந்துச்சு. நில் கவனி செல் இந்த வார்த்தையை நாம் அதிகமாய் பார்ப்பது எங்கவென்றால் இந்த சாலை ஓரங்களிலே வேகத்தடை இருக்கும்போது சில அபாய காரியங்கள் இருக்கும்போது என்ன செய்யலாம், இந்த வாக்கியங்களை நாம் பார்க்கலாம். நில் கவனி செல், இதில் கவனித்து பார் என்கிற வார்த்தை இன்றைக்கு நமக்கு அதிலிருந்து ஒரு சில காரியத்தை உங்கள் மத்தியில் என்ன செய்கிறேன் சொல்கிறேன். வேதத்தில் வந்து பல காரியங்களை கவனித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனங்கள் நமக்கு தெளிவாக என்ன செய்கிறது, சுட்டி காண்பிக்கிறது. அதிலே நாம் வந்து கவனி என்பது அது போய்கொண்டிருக்கும் போதே கவனிக்க முடியாது. கவனி என்பது எதை குறிக்கிறது என்றால் கொஞ்சம் அந்த இடத்துல நின்று நம்ம என்ன செய்யணும், பார்ப்போமானால் நம்முடைய வாழ்க்கைக்கு அது என்ன செய்யும், பயன் உள்ளதாக மாறும். நம்ம கவனிக்காமல் கடந்து செல்வோமானால் நம்முடைய வாழ்க்கையை அது என்ன செஞ்சிடும், சில நேரம் சிரமத்திற்கும் பாடுகளையும் கஷ்டங்களையும் கொண்டு வருவதற்கு வாய்ப்பாக கூட என்ன செய்விடும், மாறிவிடும். சாலை ஓரங்களில் பார்க்கும்போது கவனின்னு போட்டிருப்பாங்க. கவனிக்காமல் போகிறதுனால என்ன செய்கிறது, சில சம்பவங்கள் நேரிடுவதற்கு வாய்ப்பாக அமைகின்றன. இந்த கவனி என்பது சில நேரம் என்னதுன்னா கவனிக்காமலே நடந்திருக்கலாம். பார்த்துவிட்டு அதை கவனிக்காமல் அசட்டை பண்ணி என்ன செய்யலாம் சிலர் இருக்கலாம். ஆனால் இந்த ரெண்டு அர்த்தம் இருந்தாலும் கவனி என்பது நம்ம என்ன செய்யணும், நின்று கொஞ்சம் அந்த இடத்துல உட்கார்ந்து என்ன செய்யணும், பார்ப்பதுதான் கவனி என்பதற்கு ஒரு அர்த்தம். இதில் முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது உபாகமம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது பூர்வ நாட்களை நினைக்க வேண்டும், தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பார்க்க வேண்டும். கடந்த காலங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், கவனிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. ஏன்னா நம்ம நிகழ்காலங்களை பார்த்து கொண்டிருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் பெருசாக தான் என்ன செய்யும் தெரியும். நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வரவில்லை என்பது போல தான் என்ன செய்யும் இருக்கும். அதனால கடந்த காலங்களை என்ன செய்ய வேண்டும், நினைத்து பார்க்க வேண்டும். பூர்வ நாட்கள் என்பது நம்முடைய கடந்து வந்த நாட்கள், மாதங்கள், வருடங்கள் கூட என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். இந்த நாட்களிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த நிலைமையில் இருந்தோம், எப்படி வாழ்ந்தோம், எப்படி இதுவரைக்கும் நடத்தியிருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் நினைத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய நாவு துதிப்பதற்கு அது என்ன செய்யும், நிச்சயமாக எழும்பும். அதனால் கடந்த காலங்களை என்ன செய்யணும், நினைத்து பார்க்க வேண்டும். பூர்வ நாட்களை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பார். தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்கள் என்பது எதை குறிக்கிறது என்றால் நம்ம ஒரு தலைமுறை தான் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இது தலைமுறை தலைமுறையாய் இதை எதை குறிக்கிறது, இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் வந்து பிறந்தார், மரித்தார், உயிர்த்தார், இன்றைக்கு ஜீவனோடு இருந்து பல நன்மைகளை நமக்கு என்ன செஞ்சிட்ருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். இது எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், எனக்காக பாடுபட்டார், என்மேல் அன்பு வைத்ததனால இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லி கடந்த தலைமுறைகளை நாம் என்ன செய்யணும், இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன செய்யணும், நினைத்து பார்க்க வேண்டும். நமக்கு தெரியலையா, உன் தகப்பனை கேள். நமக்கு முன்னாடி வாழ்ந்த பரிசுத்தவான்கள்ட்ட கேட்டு பார்க்கணும், மூப்பர்களை கேட்டு பார்க்கணும், அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். அதன் நிமித்தமாக நாம் என்ன செய்யணும், கவனித்து பார்ப்போமானால் கர்த்தர் நிகழ்காலத்திலும் நமக்கு வேண்டிய நன்மைகளை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். யாருமே கடந்த காலத்தை நினச்சி பார்ப்பதில்லை. எல்லாரும் சொன்னால் அது உங்கள் காலம், இது எங்கள் காலம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எத்தனை காலம் மாறினாலும் வேத வசனம் மாறுவதில்லை.
அது அப்படியே தான் இருக்குது. தாத்தா பாட்டி படித்த புத்தகம் தான் நம்மளும் படிக்கிறோம். நம்ம படித்து கொண்டு இருக்கிற இந்த புத்தகத்தை தான் நம்முடைய பிள்ளைகளும் இனி வருகிற சந்ததியும் அவர் வருகை மட்டும் நாம் இதை தான் என்ன செய்ய இருக்கிறோம், படிக்க இருக்கிறோம். இது ஒரு நாளும் மாறாது. அதனால காலங்கள் மாறலாம். நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், இந்த வேத புத்தகத்துக்கு சொல்லப்பட்டு இருக்கிற இந்த தலைமுறையாக சென்ற வருஷங்களை என்ன செய்யணும், நினைத்து பார்க்க வேண்டும், கவனித்து பார்க்க வேண்டும். ரெண்டாவது எதை கவனித்து பார்க்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய வார்த்தையை நாம் என்ன செய்ய வேண்டும், கவனித்து பார்க்க வேண்டும். நீதிமொழிகள் 4:20 சொல்லுகிறது, என் மகனே என் வார்த்தைகளை கவனி. அதே நீதிமொழிகள் 7:24 சொல்கிறது, என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள். அப்போ வாயின் வார்த்தைகள், என் வார்த்தை, இதையெல்லாம் எதை குறிக்கிறது என்றால் அவருடைய வசனம், அவர் நமக்கு தந்திருக்கிற இந்த வேத புத்தகத்தை என்ன செய்கிறது, குறிக்கிறது. இந்த வேத புத்தகத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளுக்கு பல பெயர்கள் இருக்கலாம். நியாயப்பிரமாணம், சாட்சிகள், கற்பனைகள், கட்டளைகள் சொல்லி என்ன செய்யலாம், பல நீதிகள், நியாயங்கள் எல்லாமே இதுதான். இந்த வேத புத்தகத்தில் பொறிக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகளை தான் என்ன செய்கிறது, சுட்டி காண்பிக்கிறது. இந்த வார்த்தைகளை நாம் என்ன செய்யணுமா, கவனிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும். ஏன்னா நிறைய பேர் கவனிப்பதே இல்லை. கடமைக்காக வாசிக்கிறவங்க உண்டு, இன்றைக்கி வேதம் வாசிக்கணுமே அப்படின்னு சொல்லி வாசிக்கிறவங்க உண்டு. அப்படி இல்லை, கவனித்து நாம் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறது, நமக்கு இந்த வேதம் கற்றுத்தருகிறது. ஏசாயா 8:20 சொல்லுகிறது, வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் என்ன செய்யணுமா, கவனிக்க வேண்டும். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, என் கற்பனைகளை கவனித்தாய் ஆனால் நலமாயிருக்கும், அப்பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்குமா, சமாதானம் நதியை போல வருமா. நதி ஒரு நாளும் வற்றாது. நதி என்ன செய்யாது, வற்றாது. சமாதானம் நதி அளவுக்கு ஆண்டவர் தருவாராம். உன் நீதி சமுத்திர அலைகளை போல என்ன செய்யும், இருக்கும். நம்ம நீதி என்ன செய்யுமா, சமுத்திர அலைகள் ஓயுமா, ஓய்வதில்லை. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்வாராம், பல ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். வேத புத்தகத்தினாலே, இதை படிப்பதினாலே எத்தனையோ மனிதர்கள் மாறியிருக்கிறார்கள். எத்தனையோ மனிதர்கள் ஆண்டவரை ருசித்திருக்கிறார்கள். எத்தனையோ மனிதர்கள் இந்த வேத புத்தகத்தை நேசிப்பதினால சமாதானம் பெற்றிருக்கிறார்கள், சந்தோஷம் அடைந்திருக்கிறார்கள், இரட்சிப்பின் வாழ்வை பெற்றிருக்கிறார், சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அதனால இந்த வேத புத்தகத்தை நாம் என்ன செய்யணும், கவனித்து பார்த்து வாசிக்க வேண்டும். கவனித்து என்ன செய்யணும், நிதானித்து வாசிக்கணும். இன்னைக்கு எனக்கு எந்த வசனம் பேசணும், என்னுடைய வாழ்க்கைக்கு, என் குடும்பத்திற்கு, என்னுடைய தொழிலுக்கு, தனிப்பட்ட காரியத்திற்கு, நான் குழம்பி கொண்டிருக்கிற நிலைமைக்கு நீங்கள் என்கிட்ட பேசணுன்னா இந்த வேத சத்தியம்தான். இதை என்ன செய்யணும், கருத்தாய் தியானித்தால் நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார், இந்த வேதத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், இந்த வேத புத்தகத்தில் உள்ள இருக்கிற புதையல்களையும் பொக்கிஷங்களையும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், நிச்சயமாக தருவார். முதலாவது என்ன செய்யணும், கடந்த காலத்தை கவனித்து பார்க்க வேண்டும். ரெண்டாவது, இந்த தேவனுடைய வார்த்தை என்ன செய்யணும், கவனித்து பார்க்க வேண்டும். யாரெல்லாம் எத்தனை முறை நீங்கள் கைத்துக்க சொல்லலை, நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை முறை வாசிச்சிருக்கோம் என்று சொல்லி என்ன செய்யணும், நினச்சி பார்க்கணும். ஒரு முறையாவது நான் வாசிக்கலைன்னா என்ன செய்யணும், சீக்கிரமாக வாசிப்பதற்கு பிரயாசப்படணும். ஒன்றும் புரியலையே, ஒன்றும் தெரியலையே நினைக்காதுங்க, வாசித்து கொண்டே இருக்க போதகராக இருக்கிற ஆண்டவர் நமக்கு போதித்து ஆலோசனை தருவார். புரிய வேண்டிய இடத்திலே புரிவதற்கு நம்ம இருதயத்தை என்ன செய்வார், பக்குவப்படுத்துவார், இருதயத்திலே பேசுவார். உங்களுடைய வேலை வாசிப்பது வேலை, படிப்பது வேலை. அதனால் என்ன செய்ய, படிக்க வேண்டும். மூன்றாவதாக எதை கவனித்து பார்க்க வேண்டுமானால், சிருஷ்டியை கவனித்து பார்க்க வேண்டும். சிருஷ்டி சரியா, இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலையும் லூக்கா 12ஆம் அதிகாரத்தையும் பார்ப்போமானால், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா இப்படின்னு சொல்லி கீழே ஒரு பெரிய பட்டியலே இருக்கும். காட்டு புஷ்பங்களை பாருங்க, என்ன செஞ்சுருக்கோம் போட்டு நீங்கள் கவலைப்படாதுங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யுங்க, தேடுங்கள் என்று சொல்லி அந்த வசனம் அதோடு என்ன செய்த அதிகாரம் நிறைவு பெறுகிறது. அப்போ இதில் எதை பார்க்கிறோம், நம்ம என்ன சிருஷ்டியை என்ன செய்யணும், கவனித்து பார்க்க வேண்டும். எதற்கு கவனித்து பார்க்க வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையிலே உலகத்திலே இப்போ எல்லாருக்கும் பல கவலை சரியா,
தன்னுடைய சரீரத்திலே கவலைப்படுறதுனால ஒரு முழத்தை என்ன செய்ய முடியாது, கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. சரியா? அப்போ இந்த இடத்துல பார்க்குவது உலகத்தில் பல கவலைகள், வாழ்க்கையிலே சுற்றி கவலை தான், நித்தம் நித்தம் கவலை தான், நித்தம் நித்தம் வேதனைகள் தான். என்ன செய்ய, பெண்களுக்கு டெய்லி காலையில் என்ன சமைக்க, என்ன குழம்பு வைக்கன்னு கவலை. எங்கேயா ஃபங்க்ஷன் போனால் பீரோவை திறந்த எந்த சேரியை கட்ட, அதுவும் ஒரு கவலை தான். இன்னும் இந்த பிள்ளைகள் வந்துட்டு என்ன செய்ய, இவங்கிட்ட என்ன பதில் சொல்ல, சின்ன சின்ன கவலைகள். அது அடுத்த நேரம் மாறிடும். ஆனால் எந்த கவலையாக இருந்தாலும் கவலைப்பட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? ஒன்றும் கிடைப்பு போதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் என்ன செய்யணும், இந்த சிருஷ்டியை என்ன செய்யணும், நினைத்து பார்க்க வேண்டும். காக்கைகளை பாருங்க, என்ன செய்யுது, அது விதைக்கதும் இல்லை, அறுக்கதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கதும் இல்லை. ஆனால் அது ஜாலியாக இருக்குது. நம்ம சேர்த்து வைக்கிற நாம் தான் ஜாலியாக இல்லை. இன்னும் வேத வசனம் சொல்லி சேர்த்து வைக்காமல் இருந்தால் ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லி வசனம் அப்படியே அழகாக போட்டிருக்க, அப்படி தானே? அது சேர்த்து வைக்கல. ஆனால் எல்லாருமே சேர்த்து வச்சுருக்குறோம். கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுடைய தகுதிக்கு ஏற்றபடி, வசதிக்கு ஏற்றபடி, பிரயாசங்களுக்கு ஏற்றபடி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், சேர்த்து வச்சுருக்கிறோம். ஆனால் கவலையும் சேர்த்து வச்சுருக்கிறோம். ஆனால் இந்த காகைகளும் இந்த பறவைகளும் என்ன செய்யலை, எதையுமே சேர்த்து வைக்கல. அன்னன்னைக்கு ஆண்டவர் அழகாக என்ன செய்கிறார், பிழை பூட்டுகிறார், அழகாக நடத்துகிறார். காக்கைக்கு எவ்வளோ இது இருக்கும், என்னைக்கு சாப்பாடு கிடைக்க, எங்கே போய் சாப்பிட, யார் கல்லை தூக்கி எறிவா, யார் விரட்டுவா, எவ்வளோ காரியம் இருக்குது. அதை உண்டாக்கின கர்த்தர் அதுக்கு அழகாக என்ன செய்கிறார், போசிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அதே மாதிரி அதை காட்டிலும், சிருஷ்டியை காட்டிலும் நம்மளை தான் ஆண்டவர் ரொம்ப அழகாக படைச்சிருக்கிறார். பார்த்து பார்த்து படைச்சிருக்கிறார். அதெல்லாம் வார்த்தையால் படைச்சார். உண்டாக கடவுது ஒரே சென்டென்ஸ் தான். நம்மலாம் அப்படி இல்லை. எப்படி படைச்சாரு, கொஞ்சம் சிரமப்பட்டு கையில் கொஞ்சம் அழுக்காகி மண்ணை எடுத்து குழச்சி, எவ்வளோ மண் வெட்டிருக்கோம் யோசிச்சு பாருங்க. இப்போல்லாம் சில மண்ணெல்லாம் என்னது, கொஞ்சம் சகதியாக இருந்தால் யாராவது தொழுதுக்கு நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் சிலரை தொட்டுருவாங்க. அந்த பழக்கத்தில் இருக்கிறவங்க மண்ணை ரொம்ப பழக்கில் தான் என்ன செய்வாங்க, இந்த வைக்காட்டு அந்த சகதிக்கெல்லாம் போவார்களா, நாட்டு நெடெல்லாம் போவாங்களா, முடியாட்டாங்க. ஏன்னா சகதியாக இருக்கும், சேராக இருக்கும்னு சொல்லி அந்த அளவுக்கு அவர் என்ன செஞ்சுருக்கிறார், மண்ணை குழைச்சி உருவாக்கி நம்மளை படைத்து, சிரமப்பட்டு படைத்து, தம்மை போல உருவாக்கி ஜீவ ஆத்துமாவை நமக்கு தந்து நம்மளை சிருஷ்டியாக என்ன செஞ்சிருக்க வைத்திருந்திருக்கிறாரு. அதெல்லாம் நம்ம நினைக்காம அவைகளை காட்டிலும் பெஸ்ட்டாக படைச்சிருக்கிறார். அவர் படைத்த மற்ற சிருஷ்டியை காட்டிலும் என்னை பெஸ்ட்டாக படைச்சிருக்கிறார். ஆனால் பெஸ்ட்டாக படைச்சிட நம்ம தான் என்ன செய்கிறோம், பல கவலைப்படுகிறோம். கவலைப்படுவதனால ஒரு சரீரத்தின் ஒரு முழத்தை என்ன செய்ய முடியாது, கூட்ட முடியாது. கவலை எல்லாருக்கும் இருக்கும். இந்த கவலை அந்த வலை, அந்த வலை என்பது என்னது, வலை என்பது சிக்கல், பின்னல்கள் நிறைந்தது. அதே மாதிரி கவலை என்பது பின்னல்கள் நிறைந்தது தான். அந்த கவலைக்குள்ளேருந்து வெளியே வருவதற்கு ரொம்ப சிரமம். இன்னைக்கு இருக்கிற கவலை நாளைக்கு இருக்க, நாளைக்கு இருக்கிற கவலை அடுத்த நாள் இருக்காது. ஆனால் என்னாலும் கவலை இருக்கும். என்னாலும் வலையை போலேயே சிக்கலோடு சிக்கலாக தான் இருந்திருக்கணும். ஆனாலும் இந்த கவலையை மாற்றுகிறவர் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை என்ன செய்வார், ஆதரிப்பார். இதெல்லாம் நமக்கு இருக்கிறது. அதனால் என்ன செய்யாதுங்க, கவலைப்படாதுங்க. நாளைக்கு என்ன செய்ய, அடுத்த நாள் செய்ய. நீங்கள் படுகிற கவலையெல்லாம் உலக கவலை, உலக கவலை. உலக கவலை என்ன செய்யாது, நமக்கு ஒன்றும் பிரயோஜனப்படாது. நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு என்னைக்கா கவலைப்பட்டிருக்கீங்களா? நான் இன்னைக்கு மறித்த என் பக்கத்தில் 2 பேர் கூட்டுட்டு போயிடுவேன், 10 பேரை கூட்டுட்டு போயிடுவேன். அட்ட விரலிட்டு எண்ணுகிற அளவுக்காவது என் கூட்டம் என் பின்னாடி வந்துடும். இல்லைன்னா அதுக்கு கவலைப்படுறீங்களா? யோசித்து பாருங்க. பரலோக ராஜ்யம் நமக்கு சமீபமாக இருக்கிறது. காலத்தை பிரோஜனப்படுத்த வேண்டும். இதெல்லாம் கண்ணை மூட்டு நம்ம பின்னாடி வராது. ஆனால் இதுக்கு தான் ரொம்ப கவலைப்படுகிறோம். அதனால் நம்ம என்ன செய்யணும், பரலோக ராஜ்யத்திற்கு, ஆவியின் அந்த வரங்களுக்காக, ஜெபாவிக்காக அநேகரை நான் என்ன செய்யணும், இயேசுவின் பக்கம் திசை திருப்பணும். ஒரு கலங்கரை விளக்காக, ஒரு உப்பாக என் குடும்பத்துக்கு நான் என்ன செய்யணும், எல்லாரையும் மனமாற்றத்துக்கு கொண்டு வருகிற ஒரு தாயாக, ஒரு தகப்பனாக இருக்கணும். நோவாவை பாருங்களா, முழு குடும்பத்தையும் ஆதாயப்படுத்தி விட்டா. அப்படி நானும் மாறணும். அதற்காக நீங்கள் என்ன செய்யுங்க, கவலைப்பட்டீங்கன்னா ரொம்ப பயனுண்டு. உலகத்துக்காக, உலக காரியங்களுக்காக, அற்ப புரோஜனம் உள்ள காரியங்களுக்காக கவலைப்பட்டால் என்ன செய்யாது, உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இழப்புகள் வரும்.
வியாதிகள் வரும். கவலை வந்தாலே எல்லாம் வந்துடும். சொல்லுவாங்க டாக்டர் உங்களுக்கு வியாதியே இல்லைம்மா, கவலை தான் வியாதி. கவலைக்கு மருந்துண்டா? மருந்தே கிடையாது. ஒரே மருந்து இந்த வேத புத்தகம் தான். வேறு எல்லாத்துக்கும் மருந்து இருக்கலாம், கண்டுபிடித்து கொண்டே இருக்கலாம். கவலைக்கு மட்டும் மருந்து இதுதான், இந்த வேத புத்தகம். அதனால் என்னச்சிங்க, மற்ற என்ன கவலைப்பட்டாலும் அந்த கவலையை மாற்றுவதற்கு நமக்கு வேத புத்தகம் தந்திருக்கிறார். அதனால் என்னச்சிங்க, இதற்கு கவலைப்படுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். உலக கவலைகள் இல்லை, முதலில் ராஜ்யத்திற்குரிய காரியத்திற்காக கவலைப்படுங்க. ராஜ்யத்தில் அந்த நீதியை பிரசங்கிக்க வேண்டும், நீதிக்காக போராட வேண்டும். ராஜ்யத்தை எந்த முறையில் கட்டணும்? ஒரு செங்கலாகவோ சிமெண்டாகவோ ஒரு தண்ணியாகவோ, நான் ஏதாவது ஒரு குடத்தில் பிரயோஜனப்படணும்ப்பா. ஒரு கட்டடம் கட்ட எவ்வளோ பொருள் தேவை இருக்குது. அதே மாதிரி பரலோக ராஜ்யத்தை கட்டுவதற்கு எவ்வளோ வேலை இருக்கும். அதற்காக நீங்கள் என்ன செய்யுங்க, கவலைப்பட்டீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாய் உலக கவலையை உங்களுக்கு இலவசமாக தந்துடுவார். அப்படி தான் வேதவசனம் சொல்லுதா இல்லையா? கூட உங்களுக்கு கொடுக்கும். கூட என்பது எக்ஸ்ட்ரா. பிஸ்கட்டில் சோப்பில் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் 15%, 10%. அதை பார்த்து வாங்குவீங்களா இல்லையா? நம்ம நிறுத்து பார்க்க மாட்டோம். அதுக்கு போட்டிருக்க மாதிரி இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. பாக்கெட்டில் போட்டுறதை நம்பிடுவோம். அப்படி தானே? பார்க்க மாட்டிங்களா எக்ஸ்ட்ரா போட்டதை? பரவாயில்ல எக்ஸ்ட்ரா போட்டிருக்கு, இன்னைக்கு ஒன்று வாங்கினா இன்னொன்று இலவசமாக இருக்குது, அதை வாங்குவோமா இல்லையா? வாங்க மாட்டிங்களா? எக்ஸ்ட்ரா தான் நமக்கு பிடிக்குது, மெயினாக இருக்குது பிடிக்க மாட்டேன். அதனால் என்ன செய்யுங்க, ராஜ்யத்தையும் நீதியும் என்ன செய்யுங்க, அதற்காக கவலைப்படுங்கள். எக்ஸ்ட்ரா இருக்கிறதே அவர் உங்களுக்கு தருவார். படைத்தவருக்கு எல்லாம் தர முடியும். மரத்தை நட்டுனவர் நீர் பாய்ச்ச மாட்டாரோ? நிச்சயமாய் மாட்டுவார். நிச்சயமாக என்ன செய்வார்? நீர் பாய்ச்சுவார். அதனால் என்ன செய்யுங்க, கவலைப்படாதபடி இந்த சிருஷ்டியை பார்த்து என்ன செய்யுங்க, அவெல்லாம் அழகாக இருக்குது, ஜாலியாக இருக்குது, என்ஜாய் பண்ணுது. நீங்களும் என்ன செய்யுங்க, ஆண்டருடைய பிள்ளைகளாக இருக்கிற எப்போதும் மகிழ்ந்துருங்க. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடுக்காமல் போனாலும், என்ன ஒன்று இல்லாமல் போனாலும் கர்த்தருக்குள் நான் என்ன செய்வேன், மகிழ்ச்சியாக இருப்பேன். அவர் என்னோடு இருக்கிறார், எனக்குள் இருக்கிறான்னு செய்யுங்க. தைரியமாக இருங்க. கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு என்ன செய்வார்? சந்தோஷத்தை தருவார். கவலையை மாற்றுகிற மருந்தாக இருந்து அவர் உதவி செய்வார். வேற ஒரு மருந்தும் கிடையாது. கவலையை மாற்றுகிற மருந்து ஒரே மருந்து, இயேசு கிறிஸ்து, இந்த வேத புத்தகம் தான். அதனால் என்ன செய்யுங்க, அவரை நீங்கள் நம்புங்க, நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார். 3 காரியங்களை பார்த்தோம், அப்படிதானே? முதலாவது, கடந்த காலத்தை என்ன செய்யணும், கவனித்து பார்க்க வேண்டும். 2வது, கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணும், கவனித்து பார்க்க வேண்டும். 3வது என்ன செய்யணும், சிருஷ்டியை கவனித்து பார்த்து படாதபடி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து என்ன செய்யுங்க, கவலைப்பட்டீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், எல்லா வித நன்மைகளையும் என்ன செய்வார், தருவார். நமக்கு தான் விசேஷ ஞானத்தை தந்திருக்கிறார். ஒரு சின்ன சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். சிலந்தி பூச்சி எல்லாருக்கும் தெரியும். சுண்டி விட்ட 8 காலம் 8 திசைக்கு அதை என்ன செய்கிறோம், பெயரும். அந்த பூச்சியை யாரும் நேசிக்க மாட்டோம், எல்லாரும் அருவருப்போம், அதை அடிப்போம், அதை என்ன செய்வோம், அப்புறப்படுத்துவோம். ஆனால் இந்த சிலந்தி பூச்சி வினோதமானது, ஞானம் உள்ளது என்று சொல்லி நீதிமொழி புத்தகத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். இந்த சிலந்தி பூச்சி ஒரு துறவி என்ன செஞ்சாராம், ஒரு மரத்தடியிலே உட்கார்ந்திருந்து ஒரு துறவி பார்த்து கொண்டு இருந்தாராம். அப்போ இந்த சிலந்தி பூச்சி ரொம்ப ஞானம் உள்ளது என்று சொல்லி வேத புத்தகத்தில் போட்டிருக்குதே, எப்படி தான் இதுக்கு ஞானம் இருக்குன்னு பார்ப்போமே, கவனிச்சு என்று சொல்லி என்ன செஞ்சாராம், அந்த சிலந்தி பூச்சியை பக்கத்தில் இருக்கிற ஒரு குளத்திலே ஒரு மரக்கட்டையில் என்ன செஞ்சாராம், அந்த மிதக்கிற மரக்கட்டையில் இந்த சிலந்தி பூச்சி அப்படியே என்ன செஞ்சாராம், இடத்துல விட்டாராம். அது என்ன செய்கிறது, அந்த மரக்கட்டை தண்ணியில் அந்த குளத்துக்கு மேலே மிதக்கிறது. இது என்ன செய்கிறதுனா, இந்த சிலந்தி பூச்சி 4 முனைக்கும் அப்படி கடந்து வருகிறது. அந்த மரக்கட்டில் 4 முனை இருக்கும்ல, கடந்து வருகிறது. கடந்து பார்த்தா 4 முனையும் கடந்து பார்த்தாச்சு, இறங்குவதற்கு வழி இல்லை, ஆபத்து இருக்கு என்று சொல்லி அதை அறிந்து கொண்டு தன்னுடைய வாயினாலே இதை என்ன செய்யும், நெசவு மாதிரி ஒரு நூல் வரும். அந்த நூலை என்ன செய்யலாம், அப்படியே பறக்க விட்டுட்டே இருக்குது, வெளியே விட்டுட்டே இருக்குது. வெளியே விட அந்த நெசவு அந்த மாதிரி வருகிற அந்த நூல் காற்றிலே அங்கே இங்கே அசைஞ்சி இப்போ சைடில் ஓரத்தில் இருக்கிற ஒரு நாணல் புல் மாதிரி ஒரு புண்டில் என்ன செஞ்சிட்டு ஒட்டிக்கிட்டு, அதை ஒட்டுனதை அந்த சிலந்தி பூச்சி என்ன செஞ்சுட்டு ஒட்டிக்கிட்டு என்று சொல்லி அதை உணர்ந்த வண்ணமாக இந்த மரக்கட்டிலிருந்து அப்படியே அந்த நூல் வழியாக என்ன செஞ்சிட்டான், அக்கறை பாந்து விட்டு தான். அப்போ தான் இது பார்த்தாராம், உண்மைக்கு இது ஞானம் உள்ளது, தேவன் அழகாக எழுதியிருக்கிறார் என்று சொல்லி. யோசித்து பாருங்கள், அவ்வளோ ஞானம் அந்த 5 அறிவுக்கு இருக்கிறது. 6 அறிவு இருக்கிற நமக்கு அடுத்தவங்க சொல்ல தான் நம்ம கேட்குறோம். வேத வசனம் நமக்கு அழகாக இருக்கிறது. கவனித்து பார்த்து நடங்க.
ஆணுடைய சமூகத்தில் இருங்க. கடந்த நாட்களை ஆண்டவர் இவ்வளோ நடத்தினார், இன்னும் நடத்துவார் என்று சொல்லி கவனித்து பாருங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்வார்? நிச்சயமாக உதவி செய்வாராக. ஒரே ஒரு பாடல் பிறந்த கதையை மட்டும் நான் என்ன செய்கிறேன், சொல்லி முடிக்கிறேன். எல்லாரும் இந்த பாடலை நல்ல சுப நிகழ்வுகளை என்ன செய்கிறது, பாடுகிற ஒரு பாடல் தான். இந்த பாடலை இயற்றியது வேதநாயகம் சாஸ்திரியார். அவங்கள பற்றி எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இவங்க 1774 என்ன செஞ்சாங்க, செப்டம்பர் 7 இந்த உலகத்திலே பிறந்தார்கள். இவங்களுடைய அப்பா ஆரம்ப காலத்திலே ஹிந்துவாக என்ன செய்தார்கள், இருந்தார்கள். அதற்கு பின்பு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவராக மாறிவிட்டார்கள். மாறுகிற தருவாயில் இந்த குழந்தை, இவங்க வேதநாயகன் சாஸ்திரியார் சிறு குழந்தை, ஸ்கூல் படித்து கொண்டிருக்கிற தருவாய். அந்த காலங்களிலே இந்த ஆசிரியர் என்ன செய்தாராம், அவங்க அப்பா கிறிஸ்டினா மாறிட்டாங்க என்று சொல்லி கோபத்தை அடைந்து இந்த பையன்கிட்ட, இந்த வேதநாயகன் சாஸ்திரியார்கிட்ட என்ன தெரியுமா சொன்னார்களா, எவனுக்கு படிப்பு வந்தாலும் இவனுக்கு என்ன செய்யாது, படிப்பு வராது என்று சொல்லி திட்டி பல வார்த்தைகளை சொல்லி திட்டாங்க. இது சிறு குழந்தையாக இருப்பதுனால இவங்களுக்கு ரொம்ப வேதனை, அழுகை. நேர வீட்டுக்கு வந்தாச்சு அழுதுகிட்டே. வீட்டுக்கு அப்பாட்ட சொல்லலாம் பார்த்தா, அப்பாவும் அந்நாட்களிலே அந்த பகுதியிலே மிஷினரியாய் வந்த ஸ்வாட்ஸ் ஐயர் அவங்க என்ன செய்தார்கள், 2 பேரும் உரையாடி பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த வேதநாயகன் சாஸ்திரியா அப்பாட்ட சொல்லும் போது அப்பா அதை கண்டுடவே இல்லை. ஏன்னா மிஷினரி ஒரு பெரிய ஐயா வந்திருக்காங்க, பேசி கொண்டிருக்கிறார் என்பதான. அப்போ தான் அந்த ஸ்வாட்ஸ் ஐயர் சொன்னார்களாம், நீ பராபரன் உன்னை என்ன செய்வார், ஆசீர்வதித்து உண்மை மேன்மைப்படுத்துவார், நீ கவலைப்படாத. இந்த ஒரு வார்த்தை இந்த ஸ்வாட்ஸ் ஐயர் என்ன செய்தார்களாம், சொன்னார்களாம். அதை பிடித்து உள்ளத்திலே ஒரு சமாதானம் மாதிரி இருந்துச்சான். அதுக்கு பிறகு ஆண்டுடைய பிள்ளையாய் அன்றிலிருந்து என்ன செய்தார்கள், இந்த வேதநாயகம் சாஸ்திரியார்களும் மாறினார்கள். இவர்களுக்கு ஆரம்ப பேர் வேறு பேர், சரியா? அதுக்கு பிறகு வேதநாயகம், அது பிறகு தான் சாஸ்திரியார். அந்த கவிஞன் ஆன பிறகு தான் என்னது சாஸ்திரியார் என்று சொல்லி பல பேர்கள். அதுக்கு பிறகு 19ஆம் வயதிலே இவங்கள் முதன்மை ஆசிரியர்கள் என்ன செய்தார்கள், பணிபுரிந்தார்கள். அதுக்கு பிறகு நிறைய பாடல் பாடினதுனால சுவிசேஷ கவிராயர் பட்டமும் இவருக்கு என்ன செஞ்சிச்சு, கிடைத்துச்சு. அன்றைக்கு இவர் வாழ்ந்து வந்த பகுதி தஞ்சாவூர் பகுதியில். இதில் சரபோஜினி மன்னன் ஆண்ட காலம். இந்த சரபோஜினி மன்னனும் இந்த வேதநாயகம் சாஸ்திரியாரும் ஆரம்பத்தில் இருந்தே நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸ், சிறு வயதில் இருந்து. இப்படி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வேதநாயகம் சாஸ்திரியை நல்ல பாடல் பாடுகிறாங்க, நல்ல கவிஞனாக இருக்கிறாங்க என்று சொல்லி தன்னுடைய அரசவையிலே நல்ல புலமையான பாடல்களை பாடுவதற்கு என்ன செய்தார்கள், நல்ல மானியம் கொடுத்து என்ன செஞ்சாச்சு, உட்கார வச்சாச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த சரபோஜினி மன்னன் 1820ஆம் ஆண்டு என்ன செஞ்ச முடிசூட்டப்படுகிற ராஜாவாக, மன்னனாக. அப்போ இவர் என்ன செய்கிறாரு, ஒரு வாழ்த்து பாடல் என்ன செய்கிறார், பாடுகிறார், புகழ்ந்து, மன்னனை புகழ்ந்து. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் கரக்கொழி என்ன செஞ்சாங்க, எழுப்பினார்கள். ஆனால் கொஞ்ச காலம் கழித்து இந்த சரபோஜினி மன்னன் சொன்னாராம், நான் வணங்குகிற இந்த தெய்வம், அங்கே ஒரு பெரிய ஒரு ஆலயம் இருக்கிறது, அந்த ஹிந்து ஆலயம், அந்த பெயரை சொல்லி இந்த நான் வணங்குகிற இந்த தெய்வத்தை புகழ்ந்து நீ ஒரு என்ன செய்யணும், குறிஞ்சி பாட வேண்டும் என்று சொல்லி இவருக்கு ஷாக் ஆகிவிட்டது. நான் தேவனை தவிர, இயேசுவை தவிர வேற ஒருவரையும் நான் இதுவரைக்கும் என் வாயால் பாடலையே, நான் எப்படி பாட என்று சொல்லி சொல்லுகிறார். அவர் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்கமே இந்த மன்னனுக்கு இல்லை. நான் சொல்லியாச்சு, நீ பாடதான் வேண்டும், நீ பெரிய பாட்டு படிக்கணும், ஒரு சின்ன பல்லவி படி, இல்லைன்னா நீ என்ன செய்யணும், ஒரு சின்ன என்ன செய்யணும், ஒரு சின்ன செயல் மாதிரி 2 லைனாக என்ன செய், படி என்று சொல்லியாச்சு. இவருக்கு என்ன செய்வதுன்னு சொல்லவில்லை. அரசனுடைய கட்டளை, ஒன்றும் முடியாது. வீட்டுக்கு வருகிறார். வேதனையோடு ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு, அரசனை புகழ்ந்து பாடவா, என்னை பாவத்திலிருந்து மீட்டு என்னை நேசித்த ஆண்டவரை பாடவா என்று சொல்லி யோசித்த வண்ணமாக இருக்கும்போது அவங்களுடைய மனைவி இந்த காரியத்தை அறிந்து கொள்ளுகிறாங்க. அப்போ தான் அவங்க மனைவி சொன்னார்களாம், வாயில் ஆண்டவரை புகழ்ந்த இந்த வாயால் அந்த தெய்வத்தை புகழ்ந்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பாடக்கூடாது என்று சொல்லி. இவருடைய உள்ளத்திலே வைராக்கியம் இருந்தாலும் மன்னன் பார்த்தீங்களா, மன்னன் எதனால் என்ன செய்யலாம், அன்றைய காலங்களிலே. இப்படி இருக்கும்போது ஒரு பெரிய குழப்பம்.
இரவு முழுவதும் அவர் தூங்காமல் விழித்திருந்து அப்படியே சிந்தித்து கொண்டே இருக்கிறார். வேதனை, என்ன செய்ய, நாளைக்கு படிக்கணுமே என்று சொல்லி அந்த நேரத்தில் தான் ஒரு பொங்கி எழும்பின பாடல் தான் இந்த இயேசுவையே துதிசை நீ மனமே இயேசுவையே துதிசை. இந்த பாடலை என்ன செஞ்சால் பொங்கி நிகரற்ற இயேசு கிறிஸ்துவின் மேலே நிகரற்ற அன்பினாலே இந்த பாடல் அவனுக்கு என்ன செஞ்சிச்சு, இந்த வேதநாயகம் சாஸ்திரியாருக்கு வந்துச்சு. எழுதி வைத்து கொண்டா மறுநாள் வந்து விட்டது. அங்கே என்ன செய்யணும், படிக்கணும். நம்ம இந்த நிலைமையிலேருந்து எப்படின்னு யோசித்து பார்த்துட்டுங்க, சரியா? இன்றைக்கி ஈஸியாக கேட்டுருதோம், அங்கே போயாச்சு பாடல் படிக்க வேண்டிய தருணம், வாழ்த்துப்பா. ஆனால் இவர் என்ன செஞ்சாராம், ஒன்றுமே சொல்லலை. இந்த பாடலை என்ன செஞ்சார், 3 சரணம் தான் உண்டு, இதை அழகாக படித்து முடித்து விட்டார். முடித்தவுடனே ராஜாவுக்கு கோபம் வரலை. என்ன நடக்குமோ நினச்சார், ராஜாவுக்கு கோபம் வரல. மன்னன் சொன்னாராம், உன்னுடைய நீ ஆராதிக்கிற தெய்வத்துக்கு மேலே இவ்வளோ அதிகமாக விசுவாசம் வச்சிருக்கிறா, அதை குழுந்து என்ன செஞ்சிட்டா, நீ பாடிட்டா. நான் அதை இன்னைக்கு நான் என்ன செஞ்சிட்டேன், புரிந்து கொண்டேன். நீ இனி என்ன செய்யலாம், எங்கனாலும் நீ என்ன செய்யலாம், உன்னுடைய தெய்வத்தை எங்கனாலும் எப்போனாலும் பாடலாம், அதுக்கு தடையே நான் என்ன செய்ய மாட்டேன், தரமாட்டேன் என்று சொல்லி முழு சுதந்திரத்தை என்ன செஞ்சாராம், கொடுத்தாராம். யோசித்து பாருங்க, அன்னைக்கு பயந்து பயந்து அவர் வாழ்ந்து படிச்சிருந்தார்னா எப்படி இருந்திருக்கும் வாழ்க்கை. இன்றைக்கு நம்ம பேசுவோமா, இன்றைக்கு அவருடைய பாடல்கள் நிறைய வந்திருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். ஆண்டவருக்காக வைராக்கியம் காட்டினால் மரித்தும் இன்னும் என்ன செய்வார்கள், பேசிக்கொண்டே இருப்பார்கள். சரித்திரம் பேசும். நம்மை போல பரிசுத்தவான்கள், அதை பார்க்கிறவங்க, படிக்கிறவங்க, கேட்குறவங்க என்ன செய்வாங்க, பார்த்து கொண்டே தான் இருப்பார்கள். யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், ஆழ்ந்த விசுவாசத்தை ஆண்டவர் மேலே வையுங்க. அவரையே எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரை கவனித்து பாருங்க. எதுனாலும் ஆண்டவர். ஒரு பக்கம் நான் 3 காரியம் சொல்லியிருந்தாலும் 3ஐயும் காட்டிலும் ஆண்டவரை கவனித்து பாருங்க. அவரையே நீங்கள் கவனித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை வைங்க, அவர் மேல் அளவுக்கு அதிகமான விசுவாசம் வைங்க. நிச்சயமாய் உங்களுக்கு என்ன செய்யும், எல்லாம் உங்களுக்கு இலவசமாக அவர் என்ன செய்வார், ஏற்ற காலையிலே அதினதின் வேளையிலே உங்களுக்கு என்ன செய்வார், நேர்த்தியாக தருவார். அதனால் என்ன செய்யுங்க, ஆண்டவரை மட்டும் என்ன செய்யுங்க, கவனித்து பாருங்கள். நிச்சயமாக அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் தந்து நடத்துவாராக. இந்த பாடலை நம்ம என்ன செய்வோம், ஒரு 2 சரணத்தை பாட இருக்கிறோம். மாசணுகாத பராபர வஸ்து நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து. சரியா? எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான்.
ஆண்டவரே என்ன சொன்னச்சிங்க, நாளும் துதிங்க, நிச்சயமாக எண்ணின காரியம் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், இந்த உலகத்தில் இருக்கும்போதும் நிறைவேற்றுவார். அவரோடு இருப்பதற்கு அவர் நமக்கு என்ன செய்வார், உதவி செய்வாராக. ஆமேன். எல்லாவற்றுக்கும் மேலாக கவனித்துப்பார், அதை மட்டும் என்ன சொல்லக்கூடாது, மறந்துடாதுங்க. கவனித்துப்பார்கள், நிச்சயமாய் அதற்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்து நடத்துவாராக. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த வேளையிலும் தொடர்ந்து நம்மை ஆண்டவர் நினைச்சார் நடத்துது. யாரை நினைச்சு பார்க்கணும்? நம்ம ஆண்டவரை நினைத்து கொண்டால் அவர் நம்மோடு இருப்பார், அவர் நம்மை நடத்துவார். இந்த வேளையிலே மனோவாவின் மனைவி செய்த காரியம் என்ன? நியாயாதிபதி 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து அன்பானவர்களே, இதில் நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. சரி, இன்னைக்கு நல்ல ஆராதனை இருக்கு, எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு என்னென்னா வேத வசனத்தை நம்ம கேட்குறோம். இன்னைக்கு அநேக இடங்களில் ஆண்டவருடைய வழிநடத்தல் இன்னைக்கு நமக்கு சொல்லி கொண்டிருக்காங்க. ஆனால் அந்நாட்களிலே இவர்கள் பெலிஸ்தரின் அடிமைத்தனத்தில் இருந்த காரணம், அந்த இஸ்ரவேலர் கர்த்தரை மறந்தார்கள். அப்போ கர்த்தரை மறந்தவங்க கர்த்தரை ஆராதிச்சிருப்பாங்களா? கர்த்தரை மறந்தவங்க கர்த்தரை ஆராதிச்சிருப்பாங்களா? ஆராய்ச்சிட மாட்டாங்க. அப்போ அப்படிப்பட்ட காலத்தில் கூட நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பம் கர்த்தருக்கு பிரியமான குடும்பமாக இருந்தது. யாருக்கு பிரியமான குடும்பமாக இருந்தது? கர்த்தருக்கு பிரியமான குடும்பம். இங்கே அவள் தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவனிடத்தில் வந்தார் என்று சொல்லி அவள் நடந்ததையெல்லாம் சொல்கிறாள். இன்னைக்கு நடந்ததெல்லாம் யார்கிட்ட சொல்றாங்க? பெண்கள். அதை வச்சே நம்ம தெரிஞ்சிடும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா. ஆண்களே, நடந்ததெல்லாம் யார்கிட்ட சொல்றீங்க? குடும்ப காரியங்களை முதல்ல பார்க்கணும். முதல்ல ஆண்கள், பெண்கள், மனைவி, கணவன், யாரிடத்துல சொல்லுகிறோம்? யாரோட ஐக்கியம் வச்சிருக்கிறோம்? எம்மா அப்படின்னு சொல்லி அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறோமா? அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறோமா? அல்லது நண்பர்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோமா? இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னென்னா, தன் வீட்டில் இருக்கிறவர்களை சத்துருக்களாகவே எண்ணுவது. ஏன் இந்த வசனத்தை கூட சொல்லிடுறது, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. நம்ம தான் சத்துருவா இருப்பாங்க வீட்டில், நம்ம அவங்கள சத்துருவா சொல்றது. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் சத்துருக்களும் அவனோட கூட சமாதானமாவார். இதான் வேதம் சொல்லுகிறது. இங்க வேளையில் பார்க்கிறோம், உலகம் கெட்டு கிடக்கு, இஸ்ரவேலர்கள் வழி தவறி போனார்கள். ஆனால் இந்த மனோவாவும் மனோவாவின் மனைவியும் கர்த்தருடைய வழியில நடந்தார்கள். அதற்கு அடையாளம் என்ன? கணவனும் மனைவியும் ஐக்கியமாக இருந்தார்கள், ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்ட. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரே பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரே பேசிக்கிட்டு, நிச்சயதார்த்தம்னு வைக்காங்க பார்த்தீங்களா? இந்த ஃபோட்டோக்காரன் தொல்லே தாங்கலாது. என்ன தொல்லை தாங்கலாது? சேர்த்து வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம். ஐயா, சேர்த்தே தான் இருக்கணும் ஐயா. கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி தான் இருக்கும்? சேர்ந்து அப்போ சேர்ந்து இருக்க மாட்டாங்க, அப்போ சேர்ந்து இருக்கணும். நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி, எங்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கணும். சேர்ந்து ஃபோட்டோ அதை பார்க்குறதும் கிடையாது. அதை பார்த்தாவது சேர்ந்து தானே இருக்கணும். அன்றைக்கி ஃபோட்டோ எடுத்துருந்து நம்ம சேர்ந்து தானே இருக்கணும், சேர்ந்தே இருக்கிறது கிடையாது. அன்னைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி சேர்ந்து இருக்கணும், சேர்ந்து போகணும், பேசணும். கல்யாணத்துக்கு அப்புறம் உள்ளதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சேர்ந்து. யோசித்து பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, நல்ல கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருந்தார்கள். உலகம் எப்படி இருக்கட்டும், நம்ம உலகத்தை பின்பற்றல, ஆண்டவரை பின்பற்றணும். நம்ம குடும்பம் மிக முக்கியமானது, நம்முடைய குடும்பம் முக்கியமானது. சரி, அதை நினைக்கணும். எங்க ஊர், எங்க வீடு, அந்த காரியங்களெல்லாம் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிற கிறிஸ்தவ குடும்பங்கள் எத்தனை?
தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும், சிலருக்கு சாகு வரை என்ன மறக்காது. எங்கள் ஊர் அவர்கள் வாழ வந்து குடும்பத்தை மேன்மையாக கொண்டு வருவதை மறந்து தங்கள் சுயநலத்தினாலேயே இன்றைக்கு குடும்பத்தை அழிக்கிறவர்கள். ஆண்டவர் இந்த இடத்திலே பார்க்கும்போது ஆண்டவர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறதற்கு பாத்திரமாக இவர்கள் இருந்தார்கள், இவர்கள் நடந்து கொண்டார்கள். மிக முக்கியமான காரியம், தன் புருஷனிடத்தில் நடந்ததெல்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம நடந்ததெல்லாம் யார்கிட்ட சொல்கிறோம்? யார்கிட்ட சொல்லியிருக்கிறோம்? பாதியை மறைச்சி ஒழிச்சு மறைச்சி சொல்கிறது, அப்படி தானே? ஏமாத்துறது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம். நம்ம உண்மையாக இருந்த வீட்டில் கணவர்கிட்ட மனைவிட்ட சரியாக உண்மையாக இருந்தால் பரிபூர்ண ஆசீர்வாதம் வரும். உண்மை இல்லைன்னா யோசித்து பாருங்க. இந்த இடத்துல கர்த்தர் சொன்ன எல்லாவற்றையும் சொல்லுவதற்கு ஓடி வருகிறாங்க. ஐயா, இவங்களுக்கு வயசு நிறைய ஆயிடுச்சு, மேலடி இவங்களுக்கு வயசு நிறைய ஆயிடுச்சு, சரியா? கல்யாணத்து அப்போ உண்மையாக எல்லாம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொன்ன இது விளங்காது அப்படின்னு சொல்லி அவரை ஒரு பொருட்டாவே நினைக்கிறது. என் மனைவிட்ட சொன்ன ஒன்றுமே புரியாது, அவர்கிட்ட ஒன்றுமே சொல்லக்கூடாது, என்னமே சொல்லக்கூடாது. இப்படியே வாழ்கிறது. அப்படி வாழ்க்கை அல்ல. இங்கே பார்க்கிறோம், இந்த பெண் தன் புருஷனிடத்தில் பேசுகிறான். இப்போ இந்த புருஷன் என்ன செய்கிறான்னு சொன்ன பார்த்தா 8ஆம் வசனம், ஜெபிக்கிற ஒரு கணவர் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றார். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ற. எப்படி விண்ணப்பம்? அதான் ரொம்ப ஆச்சரியமான விண்ணப்பம், சரியா? என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விஷயம் எங்களிடத்துல வந்து, பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு இப்போ அடுத்து நீங்க பாருங்களேன். இந்த அம்மாவோட இந்த புருஷன் எப்படி இருக்காரு பாருங்க. இந்த அம்மா பிள்ளை பிறக்கும்போது சொல்லிட்டாரு, பிள்ளை இப்படி தான் வளர்க்கணும்னு சொல்லிட்டாரு. இப்போ இவர் என்ன, பிறக்க போகிற பிள்ளைக்காக நீங்க எங்களுக்கு என்ன செய்யணும்? கற்றுத்தரணும். யோசித்து பாருங்க. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து வருகிறார். தொழிலில் வளர்றோம், வியாபாரத்தில் வளர்றோம், அது உலக பிரகாரமான வளர்ச்சி, சரியா? இந்த வளர்ச்சியை பெருசாக நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது, சரியா? இது வளர்ந்த மாதிரி இருக்கும், திடீர்னு என்ன செஞ்சிடும்? எங்கள் சொந்தக்கார ஒருத்தர் சொல்கிற, எனக்கு தூக்கி அடிச்சுட்டு எனக்கு தலை சுற்றிட்டு அவங்க ரொம்ப உலக காரியத்தில் நல்லா தான் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு என்கிட்ட பேசுனாங்க, கோடிக்கணக்கான தொழிலில் நஷ்டம் ஆயிட்டு. தொழிலில் அப்படி தானே இருக்கும் அப்படி என்ன பேசுகிறாங்க. அவங்க எப்படி பேசுகிறாங்க? தொழிலில் அப்படி தானே இருக்கும், எனக்கு கோடிக்கணக்கான நஷ்டம் வந்துட்டு. எங்கள் கூட ஒரு குடும்பத்தை அன்னைக்கு வர வேண்டியது. அவங்க கடந்த வெள்ளத்தில் அவங்க வீட்டில் அவங்க பட்ட கஷ்டம் ஏராளமானது, சரியா? அந்த வெள்ளம் வடிஞ்ச பிறகு நான் அவங்ககிட்ட பேசுகிறேன். அந்த அண்ணன் அழுதுட்டாங்க. ஐயா, என்ன செய்ய போகிறேன்னே தெரியல, எல்லா பக்கம் நஷ்டம்யா, எல்லாமே தண்ணியில் போயிட்டியா, எங்கே திருமணம் நஷ்டம், 3 பண்டிகை வருதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கி வச்சுருந்தோம், குடோன்னு தன்னை உள்ளே போயிட்டு, கடை ஒன்று உள்ளே போயிட்டு, எல்லாம் போயிட்டு, எல்லாம் போயிட்டு அழுறாரு. எனக்கு அவர் அழுற பார்த்தா எனக்கு என்னென்னா, இவர் ஏதாவது பண்ணிடுவாரோன்னு எனக்கு பயம், ஏதாவது பண்ணிடுவா, அந்த அளவுக்கு என்னென்னா கஷ்டப்பட்டாங்க. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், அந்த உண்மையாக ஆண்டவரை பிடிச்சாங்க. அவங்க இழந்து போனது உண்மைதான், ஏராளமானது இழந்தான். அவங்க கணக்கு நிறையா, கோடிக்கணக்கான ரூபா அவங்கள போயிட்டு. கர்த்தர் அவர்களுக்கு கிருபை இறங்கி மீண்டும் உதவி செய்தார், சரி, மீண்டும் உதவி செய்தார். ஒருவேளை தொழிலில் முன்னேற்றத்தை எல்லாரும் ரொம்ப பெருசாக என்ன செய்வோம், தொழில் வியாபாரம். ஆனால் இந்த மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் யாராக இருந்தார்? உயர்ந்த மனுஷன். இன்னைக்கு நல்லா ஜெபிக்கணும். நம்ம வீட்டில் உள்ள ஆண்கள் எல்லாரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் யாராக இருக்கணும்? உயர்ந்த. எவ்வளவு சம்பாதிக்குங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், சம்பாத்தியத்தையே குறி வைக்கக்கூடாது. எவ்வளவு சம்பாதிக்கவில்லை, எவ்வளவு நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கும். நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தார் கர்த்தர் நம்மோடு இருப்பார், கர்த்தர்
நம்ம இவர் அடுத்த நிலைமைக்கு பிள்ளை எப்படி வளர்க்கணும், கர்த்தர் எனக்கு என்ன செய்யணும், கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிற ஆண்கள். நம்ம வீட்டில் ஆண்கள் ஜெபிக்காங்களா? சாப்பிடாம போனால் நல்லா என்ன செய்யணும், ஒரு வாய் சாப்பிட்டு போயிருங்களேன், சாப்பிடவே இல்லை ஒரு காப்பியாவது குடிச்சிட்டு போயிருங்களேன். நம்ம வீட்டால் இதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கோம். நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் நம்முடையவர்கள் ஆவிக்குரிய வளருவதற்கு நாம் என்ன செய்கிறோம் யோசித்து பார்க்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயரணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயரணும். அடுத்து நடக்கிற காரியம் என்ன? இப்போதும் ஆண்டவர் யார்கிட்ட தான் பேசுகிறார்? ஆண்டவர் செவி கொடுத்தா, வேதன் தேவன் மனோவின் சத்தத்துக்கு என்ன செவி கொடுத்தா யார்கிட்ட தான் பேசுகிறார்? திரும்பியும் மனைவியிடத்துல பேசுகிறார். சரியா? இப்போது இந்த மனைவி என்ன சொல்லான்னா, கர்த்தருடைய தூதனானவர் உட்கார சொல்லிட்டு என்ன சொல்லியாச்சு, தன் புருஷனை கூட்டிட்டு வந்துட்டாச்சு. தன் புருஷனை கூட்டிட்டு வந்தாச்சு. கூட்டிட்டு வந்து என்ன நடக்கு? இப்போ ஆண்டவரிடத்தில் அவர்கள் ஐக்கியம் வைத்திருக்கிறார்கள். யாரோட ஐக்கியம்? ஆண்டவரோடு அவர்கள் முகமுகமாய் பேசுகிறார்கள். அப்போ ஆண்டுடைய காரியத்தில் குடும்பமாய் செயல்படுவதை பார்க்குது. குடும்பமாக ஆண்டுடைய காரியத்தில் நம்ம வீட்டில் நல்லா கவனிக்கணும். இந்த குடும்ப ஜெபம் மட்டும் இருக்காது. என்ன இருக்காது? குடும்ப ஜெபம் மட்டும் இருக்காது. அதை ஒன்று எடுத்துட்டா போது நம்ம குடும்பத்தை என்ன செஞ்சிடலாம், பிசாசு கட்டுக்குள்ள வச்சுக்கிடுவோம். நம்ம குடும்பமாக ஜெபிச்சிட்டோம்னா ஆண்டு நம்மோடு இருப்பார், நம்மளை ஜெயமுள்ளவளை மாறு நம்ம குடும்பம். அதை தான் என்ன செய்வான்னா பார்த்து நம்ம குடும்பத்தின் மேலே கை வைப்பான். இவர்கள் குடும்பமாய் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார். அன்பானவர்களை, நம்ம வாழ்க்கையில் குடும்பமாக கர்த்தரை என்ன செய்யணும், தேடணும். அப்போ இவர்களுக்கு தொழில் இருந்துச்சு, எல்லாம் இருந்திருக்கும். அப்படி தானே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்ன சொன்ன அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும் போது, எங்கே இருந்தாங்க? வயல்வெளியில் இருக்கும் போது. வயல்வெளியில் இருக்கும்போது ஆண்டவர் பேசுகிறாரு. இந்த அம்மாவும் வேலையை விட்டுட்டு அவர் வெளியே எங்கே இருக்காரு? என்ன சொல்லனா, அவர் தன் புருஷனை கூப்பிட போகிறார். புருஷனை கூப்பிடுவார், அவரும் வேலையில் தான் இருக்காங்க. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து கர்த்தருக்கு என்ன செய்கிறார்கள்? முதலிடம் கொடுத்து அவரோடு பேசுகிறார்கள். அவரோடு பேசுகிறார். அவர் என்னெல்லாம் பேசுகிறாருன்னா, அந்த பிள்ளை எப்படி வளர்க்கணும், எப்படி வளர்க்கணும். நம்ம வீட்டில் நம்ம ஆண்டவரோடு பேசினா நம்மையும் நம்முடைய குடும்பத்தின் குறித்து ஆண்டவர் நம்மோடு திட்டமாய் தீர்க்கமாய் பேசுவார். திட்டமாய் தீர்க்கமாய் பேசுவார். அப்போ நம்ம ஆண்டவரோடு ஐக்கியம் இருந்தால்தான் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு ஆண்டவர் என்ன செய்வார்? தேவ திட்டத்தை நிறைவேற்றுவார். யாரை கொண்டு? நம்முடைய பிள்ளைகளை கொண்டு, நம்முடைய பிள்ளைகளை கொண்டு. அப்போ நாம் ஆண்டவரோட ஐக்கியத்தை என்ன செய்யணும்? நம்ம பலப்படுத்துவது நம்மேல் விழுந்த கடமை. இந்த இரவு ஜெபத்தில் வந்திருக்கிறோம். நாம் தேவ ஐக்கியத்தில் குடும்பமாக எப்படி இருக்கும், அதான் இன்றைக்கி நம்ம நம்ம சோதித்து பார்க்கணும். அடுத்து நடக்கிற காரியம் என்னென்னா, கர்த்தருடைய தூதனானவர் அங்கே தான் இருக்கிறார். இவங்க என்ன கேட்குறாங்க தெரியுமா? அவர்கிட்ட பேர் கேட்காங்க. என்ன கேட்காங்க? அவர்கிட்ட என்ன கேட்காங்க? பேர் கேட்காங்க. உம்முடைய நாமம் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன. இப்போ அடுத்த கட்டம் என்னென்னா, ஆண்டவர் பேசிவிட்டார், அவர் என்ன செய்யணும்? இப்போ கனம் பண்ணணும். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அது கர்த்தருடைய தூதன் என்று அவர்கள் அறியாதிருந்தாங்க. யாரோ தேவ மனுஷன் சொல்லி நினச்சிட்டே இருக்காங்க. அது யாருன்னே தேவன் தான் பேசுகிறார், கர்த்தர் தான் பேசுகிறேன்னு அவருக்கு தெரியல. இப்போ என்னென்னா, உம்முடைய நாமம் என்ன? ஆண்டவருடைய நாமம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்கு? ஐசியமான அப்படி தானே இந்த ஏகோவா சாட்சிகள் சொல்லுவாங்க. அப்படி தானே ஏகோவா, அப்படி தானே கர்த்தருடைய நாமம் என்னது? ஏகோவா, அப்படி தானே. அவருக்கு பேரே கிடையாது தெரியுமா? நம்ம ஆண்டவருக்கு என்ன கிடையாது? மோசே கேட்கும்போது என்ன சொன்னார் ஆண்டவர்? பேரை சொல்லியிருந்தா சொல்லியிருப்பார்ல, ஏகோவான்னு சொல்லியிருப்பார்ல. இவங்க கேட்டதுக்கு சொல்லியிருக்கணும்ல. இவங்களோடலாம் நம்ம பெரிய ஆட்கள் அப்படின்னு இன்னைக்கு நிறைய ஆட்கள் சொல்லுவாங்க. அப்படி தானே? என்ன சொல்லுவாங்க? பேர் என்ன பேர் அவருக்கு? என்ன பேர் சொல்லுங்க. அவருக்கு பேர் உண்டா? பேர் உண்டா? எப்படி? எல்லாமே அவரை வர்ணனை பண்ணன வர்ணனை வார்த்தைகள் தான். அந்த கட்டையன் அந்த நெட்டையன் அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுதான் சரியா?
அதை வச்சு தான் அதுக்கு என்னென்னா பேர் வந்துட்டு. அது பேர் கிடையாது, அதெல்லாம் வர்ணனை சொற்கள் எல்லாமே வர்ண. மோசைக்கு பேரே சொல்லாமல் என்னென்னா இருக்கிறவராகவே இருக்கிறேன். அதாவது அர்த்தம் நான் மாறாவதாக இருப்பா, நான் இருந்துகிட்டே தான் இருக்கேன். நான் இருக்கிறேன், இருந்தவர் நான் தான், இருக்கிறவனா தான், வருகிறவனா தான். அதாவது படைச்சதுனா தான், ரட்சித்தவன் கூட இருக்கிறனா தான், ஒன்று நியாயம் தீர்க்க வரப்போகிறதும் நான் தான். அதை தான் அங்கே வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு பேரை என்னைக்கு ஆனால் என்னென்னா இயேசு என்று பெயரிடும். அது அவருடைய நாமம், அது அவருடைய நாமம். சரியா? புதிய ஏற்பாட்டில் அவருக்கு என்ன பேர்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. சரியா? ஒரு ஊருக்கு போயிருந்தேன்னா ஏன்னா கிறிஸ்மஸ் செய்திக்கு கொடுக்குறதுக்கு ஒரு கிறிஸ்மஸ் விழாவுக்கு கூட்டிருந்தாங்க. கிறிஸ்மஸ் செய்திக்கு கிறிஸ்மஸ் விழாவுக்கு யாரை கூட்டிருந்தாங்க? என்ன கூட்டிருந்தாங்க. அவர் என்ன கூட்டவர், என்ன ஜெபத்தில் நடத்தினாள், என்ன என் பின்னாடி வந்து ஜெபக்குழுவான்னு சொல்லி என்ன பின்னாடி துரத்து வந்தாள். அவர் என்கிட்ட சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருமா, இது எல்லாரும் இயேசுவை அறியாதவங்க, அதனால் ரொம்ப இயேசுவை பற்றி பேசக்கூடாது. யாரை பற்றி? என்னை பற்றி பேசக்கூடாது. இயேசுன்னா சிரிச்சுக்கிட்டே என்ன செய்யறேன் நான் மனசில் நினைக்கேன், வந்திருக்கிறது போதகராக வந்திருக்கிறோம், இந்த போதகரோடையும் போட்டுக்கிட்டு இயேசுவை பட்டாமல் என்ன பேசணும்? இயேசு தானே நம்மளை ரட்சித்தார், இயேசு தானே பாவத்தை மன்னிச்சார். அவரை பற்றி பேசாமல் யாரை பற்றியா பேசணும்? இன்னைக்கு இயேசுவை பற்றி பேசாதவர்கள் எத்தனை பேர்? இயேசு தரும் ரட்சிப்பை பற்றி பேசாதவர்கள் எத்தனை? இயேசு தரும் பரலோக வாழ்வை குறித்து இன்னைக்கு சொல்லதே இல்லையே. இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர். அப்போ இங்கே அப்போ அவருக்கு பேர் கேட்டாங்க. அவர் சொல்றாரு அதிசயம். அதிசயம்னா இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். நீ பார்க்கிற இயற்கை ஆச்சரியப்படுற, இதற்கு மேலானவர் யாரு? ஆண்டவர். அதனால அவர் அந்த இடத்துல அவங்க கொண்டு வந்த அந்த எல்லா பொருட்களையும் பலிபீடத்தில் வச்சோடனே என்ன நடக்கிறேன்னா, அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அதிசயம் விளங்கினது. அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்தினை எழும்பிட்டு. எங்கிருந்து எழும்பிட்டு? பலிபீடத்திலிருந்து வானத்துக்கு நேரம் அக்கினி எழும்பிட்டு. சரியா? அந்த கர்த்தருடைய தூதனான பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறி. இன்னைக்கு ஒரே புகை மூட்டம். பாட்டு படித்தா அங்கே என்ன புகை போட்டால் தான் பாட்டு படிக்கணும். இது யார் கற்றுத்தந்தா? இது யார் கற்றுத்தந்தா? ஒரே புகை மூட்டம். இதை கர்த்தர் விரும்புவாரா? இவங்களெல்லாம் அடுப்படியில் ஓட்டு நம்ம ஊரில் உள்ள அடுப்பு புகை போட்டால் தெரியும். என்னோட புகை இந்த விளாட்டு புகையை வச்சுக்கிட்டு என்ன சொல்ல என்ன விளையாடிக்கிட்டு இருக்கான். கர்த்தருக்குரிய பயம் இல்லை, கர்த்தருக்குரிய பயம் இல்லை. அவர்கள் என்ன செய்தாங்க? முகங்குப்ப விழுந்தார்கள். அவர் ஆராதனை செய்கிறவங்க அவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படிடுவார்கள். யாருக்கு முன்பாக இருக்கிறோம்? சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருக்கு முன்னாடி இருக்கு. அன்பானவர்களே, ஆண்டவர் ஆராதிக்கும் போதெல்லாம் அவர் யாருன்னா சர்வ வல்லமையுடையவர், சகலத்தையும் படைத்தவர். அதை தான் நம்ம அறிஞ்சு அவர் என்ன செய்யணும்? ஆராதிக்கிறோம். இதற்கப்புறம் நடக்கிற காரியம் என்னென்ன என்று சொன்னால், அவர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தார்? ஒரு குமாரனை கொடுத்தார். சரி, இந்த குமாரன் பேர் என்ன? சிம்சோன். இந்த சிம்சோனு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு நசரேன்னா யாருன்னா இவர் தான். ஆனால் ஆண்டவர் இந்த நசரே விரதத்தை குறித்து சொல்லும்போது, ஒருவன் நசரனா இருக்க விரும்பினால் அப்படிதான் ஆரம்பிப்பேன். என்ன ஆராதிகாரத்தில் இதுவரை யாருக்கு நசரனா இருக்கணும் விருப்பமே இல்லை, ஒருத்தனும் விருப்பம் இல்லை. ஆண்டவர் என்ன ஆகுமோ ஆராதிகாரத்தை சொல்லிட்டாரு. யாராவது விரும்பினாங்களா? யாராவது விரும்பினானா? விரும்பலை. நாங்கள் கல்லூரியில் படிக்கும்போது என்ன செய்யணும் தெரியுமா? சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்னென்னா 2 நாளில் ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக ஊழியத்துக்கு போகணும். ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக ஊழியத்துக்கு போகணும். 50 குழு உண்டு, ஏதாவது ஒன்று இணைஞ்சிடணும். ஒன்று சபைகளுக்கு போகிறவங்க சபைகளுக்கு போயிடணும், மற்ற நிறைய ஊழியம் இருக்கும். ஏதாவது ஒன்றில் என்ன செஞ்சிடணும்? இணைஞ்சிடணும். என்னே ஒரு அண்ணனையும் சேர்த்து எங்கே போட்டுட்டாங்க? ஒரு 40, 50, 60 கிலோமீட்டர் தள்ளி கிடக்கிற ஒரு ஊரில் கொண்டு போட்டாச்சு ஊழியத்தில். காலையில் 6:30 கிளம்பணும்.
ஜெபம் 9:30 மணிக்கு, 9 மணிக்கு ஜெபம், 6:30 கிளம்புனா 7 மணிக்கு பஸ்ஸு. கரெக்டாக 8:30 போய் என்ன செஞ்சுருவாங்க, சேர்ந்துடும். என்ன போகிற அன்னைக்கு என்ன நாளே எனக்கு வாந்தி எடுத்துச்சு, தலை சுற்றி வாந்தி. 2ஆம் நாளும் 2ஆவது வாரமும் வாந்தி. என் கூட உள்ளவங்க திரும்பி வந்தால் 3 மணிக்கு வந்தால் சாப்பாடு ஆறிப்போம். சாப்பாடு எடுத்து வச்சுருப்பாங்க. ஆறுன சாப்பாடு அங்கேருந்து அலைஞ்சிட்டு வந்தால் என்ன செய்ய முடியும், சாப்பிட முடியும். யோசிச்சு கொண்டே இப்போ இருக்கும்போது எங்கள் நண்பர்கள் சொன்னாங்க, அந்த சபைக்கெல்லாம் யாருமே போக மாட்டாங்கப்பா, சும்மா போய் அங்கேயும் போயிட்டு எங்கள் கூட இங்கே வாங்க, பக்கத்தில் 10 கிலோமீட்டர் கூட இல்லை, சும்மா அதில் வந்து உட்கார்ந்துட்டு வந்துடுங்க. என்ன செய்யுங்க, சும்மா வந்து உட்கார்ந்துட்டு வந்துடுங்க. நானும் அந்த அண்ணனும் எங்களுக்குள்ளே என்னென்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட கணக்கு அதுதான். அந்த கணக்கு யார் கேட்பா, இவங்க கேட்கலே இல்லை, அவர் கேட்பார். யார் கேட்பார், அவர் கேட்பார். அப்போ நாங்கள் போக ஆரம்பித்தோம். அப்போ நடந்த காரியம் என்னென்னா, போனால் சபையை திறக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா ஒருத்தர் வர மாட்டாங்க. சபைக்கு திறக்கிற ஒருத்தர், நாங்கள் தான் சபையை திறப்போம், நாங்கள் தான் பெருக்குவோம், நாங்கள் தான் என்ன செய்வோம், பாய்கெல்லாம் எல்லாம் போட்டு வைப்போம். போட்டு வச்சா 9:30 அவை ஆடி அசைஞ்சு வருவாங்க. வர்றது எத்தனை பேர், 3 குடும்பம் தான். எத்தனை 4 குடும்பம் தான். எத்தனை குடும்பம், 4 குடும்பம் தான். இந்த இதில் என்னென்னா, நாங்கள் என்னென்ன சிறுவர் கூடு எடுக்கணும், வாலிபர் கூடு எடுக்கணும். எத்தனை குடும்பத்துக்கு, 4 குடும்பத்துக்கு. சரியா, நாங்கள் போயிட்டுருக்கோம். ஏன்னா சபையும் அந்த போதகருக்கு என்னென்னா ரொம்ப பிரச்சனையாகி சபையில் உள்ளவங்க வெளியே போயிட்டாங்க. இது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அங்கே போயிருக்கோம், வழக்கம் போல் நாங்கள் போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணோம், நடத்திக்கிட்டே இருக்கோம். வாலிபர் கொடுக்க சின்ன பிள்ளைகள் கொடுக்க ஆரம்பிச்சு, சின்ன பிள்ளை நடத்தினோம். பக்கத்தில் கேள்விப்பட்டு அடுத்த வாரம் சின்ன பிள்ளைகள் வர ஆரம்பிச்சிட்டு, சின்ன பிள்ளை வந்து அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு வர ஆரம்பிச்சிட்டு, இப்படியே ஒன்றுன்னா வெளியே போனதில் உள்ளே வர ஆரம்பிச்சு. எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி நாங்கள் கஷ்டத்தில் வந்துட்டு இருக்கும்போது அவர் சொன்னாங்க, காலையில் சாப்பாடு எங்கள் வீட்டில் என்ன செஞ்சோன்னு நீ சாப்பிட்றணும். நம்ம ஊரில் தோசை இட்லி சாப்பிட்டவங்களுக்கு நான் படித்தது பூனே பட்டணத்தில் தோசை இட்லி கிடச்ச சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. கஷ்டப்பட்டு போகிறோன்னு ஆண்டவர் தெரிஞ்சிச்சு, இவங்களுக்கு என்ன வேணும், இனி காலை உணவு நம்ம கொடுத்தோன்னு ஆண்டவர் அங்கே ஏற்பாடு பண்ணிட்டார். நாங்கள் மதியானம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புற நேரம் தெரியும், எத்தனை மணிக்கு, 1 மணிக்கு கிளம்புவோம். நாங்கள் போய் சேர 3 மணி ஆயிரும்னு அவங்களுக்கு தெரியும். அதில் ஒருத்தர் சொன்னார், முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துடணும். எங்கே வந்துடணும், எங்கள் வீட்டுக்கு வந்துடணும். நாங்கள் அவங்க வீட்டில் ஒருவர் ஆகிட்டோம், அவங்க குடும்பத்தில் ஒருவர் ஆகிட்டோம். எங்களுக்கு ஆச்சரியம், எங்களுக்கு இது எப்படி நடக்கு. அன்பு தெய்வ பிள்ளைகளே, நாம் விரும்புவதெல்லாம் நமக்கு இஷ்டமானது. அடுத்தவங்க சொல்லுவாங்க இதை இப்படி வாங்க அப்படி வாங்க. ஒரு நாள் கூட நாங்கள் அவங்க சொன்னதை கேட்டது கிடையாது. நமக்குன்னு ஆண்டவர் ஒரு வழி வச்சுருக்கான், அந்த வழியில் போயிட்டே இருக்கணும். கர்த்தர் நம்ம என்ன செய்ய, நன்றாய் நடத்துகிற, நம்மை நன்றாய் நடத்துகிறவர். இங்கே பார்க்கிறோம், அவனுக்கு என்ன பேரிட்டாங்க, சிம்சோன் பேரிட்டாங்க. நசரேனா ஆண்டவர் வளர்க்கணும், ஆண்டவரை திட்டம் பண்ணிட்டார். யாருமே வரலை. ஏன் ஆண்டவர் இந்த திட்டத்தை செய்தார்னா, வாசிக்கிறோம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 49ஆம் அதிகாரத்தில் இதை தான் வம்சத்தை குறித்து இருக்கிற ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா வாக்குத்தத்தம் நிறைவேறும். வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா வாக்குத்தத்தம் நிறைவேறும். 49ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன். 16ஆம் வசனம். தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியா அதின் குதிங்காலை கடிக்கிறதற்கு வழியிலே கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையிலே இருக்கிற விரியனை போல இருப்பான். கர்த்தாவை நம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிற. இப்ப என்ன நடக்கு, 3 வசனம். தான் ஒரு கோத்திரமாகி யாராம் வருவார், நியாயம் விசாரிப்பார். தான் யார் தெரியுமா, தான் யாரு, ராகேலுடைய வேலைக்காரியின் மகன். சண்டை போட்டு என்னன்னா இந்த தான் பிறந்தா அந்த வீட்டில் ஏற்கனவே 4 பையங்க வந்தாச்சு. இவனுக்கு மரியாதை இருக்குமா இல்லையா, என்ன இருந்தாலும் வேலைக்காரியும். அப்போ இந்த இஸ்ரவேலாகி யாக்கோபுக்கு இந்த தான் நடத்தப்படுகிறது தெரிகிறது. தான் அற்பமாய் நடத்தப்படுகிறது யாருக்கு தெரிகிறது, ஆண்டவருக்கும் தெரிகிறது. ஆண்டவர் இவனை யாரா மாற்ற, கோத்திரமா மாற்றி யார் நியாயம் விசாரிப்பான். தான் வம்சத்தில் யாருமே ஊழியத்தில் வந்ததில்லை, நியாயம் விசாரித்ததில்லை. இந்த மனோவாவை
கர்த்தருக்கு வார்த்தை கீழ்ப்படிய மனைவியும் மனோவாவும் கர்த்தருக்கு வார்த்தை மடந்த அந்த வாக்கு தத்துவம் யாருக்கு நிறைவேறுகிறது? இந்த மனோவாவின் குடும்பத்தில் நிறைவேறு. வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா வாக்கு தத்துவம் நிச்சயமா நிறைவேறும். ஏன் நசரேன நடக்கும்னா இதுவரை யாரும் நடந்ததில்லை, ஆனால் அந்த பாதையில கர்த்தர் நடத்த வச்சிருக்க. அப்போ இன்றைக்கு அருமையானவர்களே, இந்த இரவுனத்தில் நம்ம வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற ஆசைப்படுறோம், அப்படி தானே? ஓய் அப்பா, 1ஆம் தேதி எடுத்த வாக்குத்தத்த அட்டை எங்க? வாக்குத்தத்த அட்டை எங்க? பத்திரமா தெரியல. ஒரு ஊரில் இருந்தேன், அந்த ஊரில் கலராக அடிப்பாங்க. என்ன அடிப்பாங்க? கலராக. இந்த கலரை வாங்கி பத்திரப்படுத்துகிற கூட்டத்தை பார்த்து எனக்கு சிரிப்பாக இருக்கும். கலராக அடித்த எல்லா கலர்லையும் வச்சுருப்பான். அது திடீர்னு சிலங்க சொல்லுவாங்க, போன வருஷம் பிறகிட்டு போனது இன்னும் வீட்டில் பத்திரமா இருக்குது. எங்கே இருக்குது? பத்திரமா கலராக பிறகிட்டு போனது எங்கே இருக்குது? பத்திரமாவே இருக்குது. அடுத்த வருஷம் திரும்ப கலராக. இதெல்லாம் நம்பக்கூடாது, சரியா? நீங்களும் சோசியட்டை எடுக்கிற மாதிரி எடுத்தீங்க, அப்படி தானே? உண்மையை சொல்லுங்கள். சோசியட்டை மாதிரி தான் எடுத்தீங்க, போய் சொல்லக்கூடாது. சோசியட்டை மாதிரி தான் எடுத்தீங்க. கண்ணை மூட்டை எடுத்துல நான் இதை நம்பவே மாட்டேன், இப்படி தான் நடக்கும்னு சொல்லவே மாட்டேன். நீங்கள் உண்மை வார்த்தையின்படி நடந்தால் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஆண்டவர் குறித்து வைத்திருக்க வாக்குத்தத்தத்தை நிச்சயமாக நிறைவேறும். வார்த்தையின்படி நடக்கணும், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கணும். நானும் இந்த வருஷம் என்ன செஞ்சிட்டேன்னா, அந்த வாக்குத்தத்த அட்டையை என்ன செய்யணும்னா, இந்த மக்களுக்கு எப்படி வைக்கணும்? தளக்கு மாற்றி கூட நேராக வைக்கணும். கலராக பார்த்து எடுத்துகிட்டு போட்டோம். எப்படி எடுத்துகிட்டு போட்டோம்? கலராக பார்த்து எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி வச்சேன். பார்த்தீங்களா? லைனாக கண்ணை மூடி எடுக்கிறத நான் பார்க்கேன். அது பார்த்தா 6 வசனம் போல இருக்கு. அவங்க எல்லாம் எடுக்காங்க, அவங்க லைனாக எல்லாருக்கும் ஒரே வசனம். எல்லாருக்கும் என்ன வசனம்? ஒரே வசனம். நான் அதுக்கப்புறம் தான் பார்க்க, ஓஹோ, அந்த பிரஸ்காரங்க என்ன செஞ்சால் அப்படியே மொத்தமாக வச்சுக்கிட்டாங்க. என்ன செஞ்சிட்டாங்க? மொத்தம் ஒரே வாக்குத்தத்தம் வீட்டில். அப்படி தானே கிடச்சிச்சா இல்லையா? ஒரே வாக்குத்தத்தம். ஐயா, வாக்குத்தத்த புத்தகமே நம்ம கூட இருக்கும்போது அப்படி வார்த்தையின்படி இத்தனை வாக்குத்தத்தம் நமக்கு தானே ஐயா, வேறு யாருக்கையா சொந்தமாக போகிறது? சரியா? வருஷ துவக்கத்தில் சும்மா அப்படியே நம்ம பிரமித்து அப்படியோ நினச்சி வேண்டாம். அது புக் மார்க், சரியா? நான் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், 2007, 2008 அந்த காலத்தில் இதுக்கு என்ன பேர் தெரியுமா? நான் கல்லூரியில் படிக்கும்போது இதுக்கு பேர் புக் மார்க். முதல்ல வச்சுருப்போம், வச்சு அப்படி புக்கை படிச்சுக்கிட்டே வரும்போது என்ன பக்கம் தெரியாமல் போயிடக்கூடாது, மறந்துடக்கூட எதில் படிச்சிருக்கோம். பைபிளாக தெரியும், புத்தகம் பைபிள் நமக்கு எந்த இடத்துல விட்டுன்னு ஒரு திரும்பி வந்தால் புத்தகம் வந்து என்ன ஒரு நேரம் தான் நம்ம வாசிப்போம். அது என்ன மறந்துடக்கூடாது, எங்கே விட்டுருக்கோன்னு சொல்லி என்ன தெரியணும். அதுக்காக என்ன செய்கிறது? வச்சுருப்போம். அங்கே பார்த்தா இது என்ன வாக்குத்தத்த அட்டை. ஐயோ, இது என்னடா, இது என்னது பேர் ஆயிடுச்சு? வாக்குத்தத்த. இதில் வந்து ஒரு 4-5 வசனம் தான் ப்ரெஸ்ஸில் போடுவாங்க. அந்த 4-5 நாள் முழுவதும் ஆயுள் காலம் முழுவதுமே நடத்துவதற்கு வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் இங்கே இருக்குது, இந்த வேதாகமத்தில் இருக்குது. அதனால் இதை நல்லா என்ன செய்யணும்? படித்து வார்த்தையின்படி நடந்தால் தானுக்கு சொல்லப்பட்டது யாருக்கு நிறைவேறுச்சு? மனோவாவின் குடும்பத்தை நிறைவேறிட்டு. நசரே விருதம் இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் இஸ்ரவேலை ஒருத்தர் நியாயம் விசாரிக்கிறதுக்கு தான் கோத்திரத்தை வரணும்னு அவன் நசரேனா தான் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நினைச்சுதார் கொண்டு வந்தார். நான் கல்லூரி படிக்கும்போது மொதல் வருஷம் என்னென்னா, ஒரு சர்ச்சுக்கு போயினேன். அந்த சர்ச்சில் சரியாக மியூசிக் வாசிக்கிறதுக்கு ஆள் இல்லை, நான் வாசிப்பேன். 2ஆவது வருஷமாக அதே சர்ச்சு தான், அங்கே தான் வாசித்தேன். அப்போ 3ஆவது வருஷம் நான் கல்லூரிக்கு போகும்போது, அப்போ என்னென்னா, இந்த வருஷம் நமக்கு கொஞ்சம் இதாயிரும், நமக்கு விடுதலை ஆயிரும்னு நினச்சேன். ஒரு 3 மாதங்கள் தான் நாங்கள் கல்லூரியிலேருந்து படித்தோம். அந்த 3 மாதத்துக்கு இன்னொரு சர்ச்சு போட்டான். அந்த சர்ச்சு போட்டால் அந்த போதகருக்கு ஏற்கனவே அந்த பழைய சர்ச்சில் அவருக்கு 1 வருஷம் இருந்தார். அவர் பார்த்தோன்னா அவரும் போய் இசை மீட்டுவார். உடனே அவர் என்ன பார்த்துட்டு, தம்பி ஆர்கனிஸ்ட் வரலன்னா ஒரு பாட்டு நீங்கள் வாசிக்கணும், ஒரு பாட்டு நான் வாசிப்பேன். அவர் என்ன சொல்லிட்டார் போதகர், ஒரு பாட்டு நீங்கள், ஒரு பாட்டு நான். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, 3ஆம் ஆண்டு முடிஞ்சிட்டு ரொம்ப சந்தோஷம், இனியாவது நமக்கு இந்த இதில் விடுதலை கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது 4ஆம் ஆண்டு ஒரு புதிய ஒரு திருச்சபை
எழும்பின போது அவர்கள் திருநெல்வேலி திருமணத்தில் இணைந்து கொண்டாங்க. அப்போ எங்களை அங்கே ஊழியத்துக்கு என்ன செய்ய போட்டாங்க. அப்போதே என் நண்பர் தான் அதுக்கு ஊழியத்திற்கு பொறுப்பாக இருந்தார். அவர் சொன்னார், நம்ம நல்லா நீ என்ன இசையம் மீட்டணும், அதனால கீபோர்டை என்ன செஞ்சிரு வீட்டிலேருந்தே தூக்கிட்டு வந்துடணும். என்னதுன்னா போகும்போது துணியை தூக்கிட்டு போவாங்க, ஆனால் படிக்கும்போது நான் தூக்கிட்டு போகிறேன். நான் என்ன நினச்சேன்னா இது என்னையா இது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி யோசிக்கிட்டேன்னு நினச்சேன்னு 4ஆம் வாரம் தூக்கிட்டு போகிறேன். தூக்கிட்டு போனால் நான் என்ன செய்வேன்னா மதியானம் 1 மணி நேரம் எங்களுக்கு கேப் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் கிளாஸ் முடிஞ்சிருக்கும். அப்போ நான் என்ன செய்வேன், நான் வீடை வந்து சேர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிரும். கிளாஸ் முடிச்சுட்டு வந்தோடனே என்ன செய்வேன்னா கீபோர்டு வந்து என்ன செய்வேன்னா கீபோர்டை திறந்துச்சு பாட ஆரம்பித்தா என் 8th ரூமில் உள்ள தமிழ் பையன் அவன் வந்து என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து பாட ஆரம்பித்தான். என்கிட்ட வந்து மெதுவாக சொன்னாங்க, இல்லை ஆசா ஆள் டேஞ்சரான ஆடு. யார்? இல்லை ஆசாம ரொம்ப டேஞ்சருப்பா பார்த்துப்பா அப்படின்னா. என்ன அப்படின்னு கேட்டேன். உனக்கு தெரியாது போன வருஷம் நடந்தது, அவன் என்ன எப்படி இருந்தான்னு தெரியுமா அப்படின்னா. என்ன அப்படின்னு கேட்டேன். அவன் பயங்கர போராட்டத்தில் போடி போய் அங்கே போய் இங்கே ஓடிட்டே அடைஞ்சான் அப்படின்னா. நானும் ஆண்டவரே இது என்னன்னு தெரியல, நீங்கள் தான் என்ன செய்யணும் நடத்தணும். குளிக்கவே மாட்டான், என்ன செய்ய மாட்டான், குளிக்கவே மாட்டான், போட்ட சட்டையே போட்டிருப்பான். நான் மெதுவாக கேட்டேன், இல்லை இது என்ன போட்ட சட்டையே போட்டிருக்கா, இது என்ன அப்படின்னு. இல்லைண்ணே அப்படின்வா. இல்லைண்ணையா ஒழுங்காக குளிச்சு தெரிஞ்சுன்னு வரணும். அப்புறம் ஒழுங்காக குளிக்க ஆரம்பித்தான். அப்போ மெதுவாண்ட பேசுகிறான், அண்ணே பிறப்புலேருந்தே எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குண்ணே, பிறப்புலேருந்தே அந்த காரியத்தை பயந்து தான் எனக்கு இப்படி ஆயிட்டுனே. இப்பவும் அந்த பயம் இருக்குது. என்கிட்ட வந்து உட்காருவான், நான் பாடும்போது என் கூட சேர்ந்து பாடுவான். கர்த்தர் அவனுக்கு உதவிச்சதை. சிலர் சொல்லுவாங்க அவனுக்கு எழுப்பவே முடியாது, அவன் எப்படி எழும்புறான் அப்படின்னு கேட்டான். எப்படி அவன் மாறினான்? அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம ஆண்டவருக்காக செயல்பட்ட நம்ம கூட உள்ள கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் இயலாதவர்களும் பலன் இல்லாதவர்களும் ஒடுங்கி போனவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு தான் நாம் பயன்படணும், அவர்களுக்கு தான் நாம் பயன்படணும். ஒருவேளை இந்த வேளையில் நாம் இருக்கிற இடம், வேலை பார்க்கிற இடத்துல அநேகருக்கு நாம் தேவை. நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினைச்சணும் நடக்கணும். யாருடைய வார்த்தையின்படி நடக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடக்கணும். ஒருவேளை நம்ம நடத்துகிறது ஆண்டவர் என்பதை நல்லா புரிஞ்சணும். அவர் என்ன சொல்ல அதுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அவர் என்ன சொல்கிறாரோ கீழ்ப்படியணும். இதுதான் என் வாழ்க்கை. அப்படி நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் ராத்திரி ஒரு பையன் வந்து என் ரூமுக்கு வந்தான்னா, அவன் நல்ல இசை மீட்டுவான், நல்ல அழகாக இசை மீட்டுவான். அவனுக்கு நான் கீபோர்டில் வச்சுருந்தேன், அவனுக்கு சந்தோஷம் தாங்க இல்லை. வந்துடுவான், உட்கார்ந்து 1 மணி நேரம் உட்கார்ந்து நினச்சிவான், பாடிக்கிட்டே இருப்பான். அப்போ அவன் கூட உள்ளது ஒரு தமிழ் நண்பர் தான். அவர் கூடயும் ஒரே ரூமில் இருந்தார். அவர் என்ன, இல்லை உன் ரூமில் வந்தால் நல்லா இருக்கான், என் ரூமில் இப்போ தான் கல்லை தூக்கி என் தலையில் போட வந்தான். நான் பயந்து வெளியே ஓடி வந்தேன், அவன் ஓ ரூமில் வந்து உட்கார்ந்துருக்கான், என்னப்பா அப்படின்னு கேட்டான். அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மளை ஒரு இடத்துல வச்சுருக்காருன்னா அவருக்காக வச்சுருக்கிறார். அந்த பையன் கடைசியில் ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போயிட்டான். சரி, அவனும் பல பிரச்சனைகளும் போராட்டத்திலிருந்து தவித்தான். கடைசியில் ஆண்டவர் உறுதியாக பிடித்துக்கொண்டு ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போயிட்டான். என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னான், இல்லை உன் ஃப்ரெண்டு செத்து போயிட்டான், நான் இங்கே படித்து முடிச்சு வந்த போகிறேன். இல்லை உன் ஃப்ரெண்டு செத்து போயிட்டாங்களே, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் ரொம்ப வாழ்க்கையில் பிரச்சனையில் சிக்கி அவன் அநேக போதை மாத்திரைகளை எடுத்ததுனால அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் ஊழியத்துக்கு என்ன செஞ்சுருக்கான் வந்திருக்கான். அந்த போதை மருந்து எடுத்து தான் அவன் வாழ்க்கை இப்படி ஆகி கடைசியில் நினச்சிட்டான் செத்து போயிட்டான். நான் கேட்டேன் என்ன செஞ்சான்னு கேட்டேன். காலையில் எழும்பி நல்லா ஜோம்னிட்டு அவனும் நுண்ணு நல்லா ஜோம்னிருக்கான். ஜோம்னிட்டு வந்து என்ன செஞ்சுருக்கான், வாந்தி எடுத்திருக்கான். அந்த நேரத்தில் அவன் உயிர் போயிட்டு அப்படின்னு. ஒருவேளை நான் யோசித்து பார்ப்பேன், அன்னைக்கு நம்ம அந்த இடத்துல இல்லைன்னா இவெல்லாம் எங்கேயோ போயிருந்திருப்பான். ஒருவேளை கல்லூரி விட்டு வெளியே விலைக்கு இருந்திருக்கலாம், அல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை. நம்மளை ஆண்டவர் தமக்காக தான் வச்சிருக்கிறார். அப்போ ரட்சிப்பை தொடங்குகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்மகிட்ட நிறையவரை கொண்டு ரட்சிப்பை தொடங்கி விட்டார். சோர்ந்து போகக்கூடாது. தானுக்கு கொடுத்த அந்த வார்த்தையை வாக்குத்தத்தத்தை அப்படியே நிறைவேற்றாண்டு இன்னைக்கு நம்மோடு இருக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். அன்றைக்கு சிம்சோனை கொண்டு ரட்சிப்பை ஆண்டவர் கட்டளையிட்டது போல நம்மை கொண்டும் நம்முடைய குடும்பத்தை உண்டு அவர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி நம்மை கொண்டு அநேக மனிதர்கள் ஆண்டு என்ன செய்கிறார் இன்றைக்கு தொட இருக்கிறார். நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஜெபித்து ஆண்டவர் சமூகத்தை ஒப்பு கொடுத்து நாம் அர்ப்பணிக்க இருக்கிறோம். ஜீசஸ் எல்லாரும் நம்ம பலனுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்க இருக்கிறோம்.
ஒருவேளை இந்த இரவு நேரத்தில் ஒரு மணவாவின் குடும்பம் போல நம்முடைய குடும்பம் இருக்கணும். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யலாம் மாறணும். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு உதவி செய்யணும். நமக்கு இந்த நேரத்தில் நம்ம கூட்டி வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே ஆண்டவர் நம்மோடு இருந்து நமக்கு உதவி செய்வார். ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாமா? வாயை திறந்து எல்லாரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஒருபோதும் கைவிட மாட்டார் இயேசு, ஒருபோதும் விலகிட மாட்டார் இயேசு, ஒருபோதும் அவரின் ஜனங்கள் வெட்கமடைய விட மாட்டார். அல்லேலூயா. ஒருபோதும் கைவிட மாட்டார் இயேசு, ஒருபோதும் விலகிட மாட்டார் இயேசு, ஒருபோதும் அவரின் ஜனங்கள் வெட்கமடைய விட மாட்டார். ஸ்தோத்திர. ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். ஆரம்பத்திலிருந்து ஒரு தோற்று போன ஒரு சிம்சோனை ஆண்டவர் திரும்ப எழுப்பினார், திரும்ப அவருக்காக மாற்றினார். விசுவாச வீரனாகவே ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில கடைசியில வாழ்க்கையை முடிக்க வைத்தார். ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிப்பை காத்து கொள்ளணும், ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். நம்முடைய குடும்பத்தில் ரட்சிப்பின் ஊழியத்திற்கு கர்த்தருக்காய் கடைசி ஓடணும், உழைக்கணும், கர்த்தர் நடத்தணும். விசேஷமாக நம்மோடு ஆண்டவர் பேசி இருக்கிற நாம் அநேக நெருக்கத்தோடு கவலையோடு தேவையோடு வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு தெரியும், ஐயோ இந்த உலகத்துல நான் எத்தனை நெருக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு இயேசு உதவி செய்வார் என்று சொல்லி வந்திருக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமா உதவி செய்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தால் கருத்துடன் உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தால் கருத்துடன் உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளாய் உன்னை தம் உன்னை தம் கரங்களிட்டியே சுவழைக்கிறார். எத்தொன்ப நேரத்திலோ ஆறுதல் உனக்களிப்பார். எத்தொன்ப நேரத்திலும் ஆமென் ஆறுதல் உனக்கு இல்லை இல்லையன் பெற்றிடுவார். இயேசு அழைக்கிறார், அவன் இயேசு அழைக்கிறார். அவன் உன்னை தம் கரங்களிட்டியே அழைக்கிறார். அவன் உன்னை தம்
நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த நாளிலும் தகப்பனே உங்கள் திருவுள சித்தத்தின்படி அப்பா எங்களையும் இந்த இடத்துக்கு கர்த்தர் அழைத்து கொண்டு வந்து அப்பா உம்முடைய ஊழியத்தை செய்கிறதற்கு எங்களுக்கு நீங்கள் பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எவ்வளோ நல்ல தேவன் அப்பா, நீர் அதிசயமானவர் அப்பா, நீர் ஆலோசனை கர்த்தா, நீர் ஆச்சரியமான தேவன் அப்பா. என் தேவன் அருமையாய் நடத்தினீங்கப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா, ஒவ்வொரு அப்பா பகுதியை என் தேவன் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தீங்கப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தையை கொண்டு உம்முடைய அடியானோ மூலமா எங்களோடு பேசுனீங்கப்பா, உமக்கு நன்றி அப்பா. அப்பா, வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியும் போது அப்பா எங்களுக்கு வாக்குத்தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறும் என்று சொல்லி அப்பா என் தேவன் நீங்க பேசின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்க வாழ்க்கையில நாங்க எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் அப்பா பெற்றிருக்கிறோம் ஐயா. ஆனா தகப்பனே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நிமித்தம் அப்பா நாங்க அநேக வாக்குத்தத்தங்களை அப்பா சுதந்திரிக்க முடியாம தகப்பனே அப்பா நாங்க இழந்த நிலையில நிற்கிறோம்ப்பா. ஆனா இந்த நாளில் அப்பா எங்க தவறுகளை நாங்க திருத்தி கொள்ளும்படிக்கு அப்பா உம்முடைய மகன் மூலமா எங்களோடு பேசின கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் அப்பா உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன், உம்முடைய வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லி அப்பா இந்த நாளிலே அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா மனோவா குடும்பத்தை கர்த்தர் தகப்பனே அப்பா நீங்க அப்பா நியாயம் விசாரிக்கும்படிக்கு அப்பா அந்த குடும்பத்தில் அப்பா வாக்குத்தத்தத்தை நிறைவேற பண்ணினீங்களப்பா. தான் கோத்திரம் அப்பா நியாயம் தீர்க்கும்படியான கிருபையை நீங்க இந்த நாள்ல அப்பா தகப்பனே எங்களோடு நீங்க பேசுனீங்கப்பா. அதே போல ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்பா உம்முடைய வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அப்பா வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்க அப்பா நடத்தணும்னு நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா தகப்பனே. ஸ்தோத்திரம்ப்பா. உங்க வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அப்பா எங்களுக்கு ஆமென்றும் ஆமேன் என்றும் எங்க வாழ்க்கையில நிறைவேறுகிறதா இருக்கிறதப்பா. குறைகளை எல்லாம் எங்களுக்கு மன்னித்து அப்பா தகப்பனே குறைகளை எல்லாவற்றையும் அப்பா கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையாக்குகிற என் தேவனை நோக்கி அப்பா நாங்க ஜெபித்து அப்பா உங்களுடைய வேத வசனத்தின்படி நடந்து உங்க வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை தாங்கப்பா. இந்த வேளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காக ஸ்தோத்திரம். செய்து கொடுத்த அடியாரை கர்த்தர் பயன்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த தகப்பனே இரவு ஜெபத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தீங்க, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கே நாங்க துதி பலிகளை ஏறெடுக்கிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபித்திருக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். எபினேசரானவரே இம்மானுவேலவரே எபினேசரானவரே இம்மானுவேலவரே இறுதி வரையிலும் இருப்பதாய் உரைத்தீர உறுதி வார்த்தையினே மலர் மனமே மலர் மனமே மலர் மனமே வீசிடுவே மங்களமே 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 செலுத்திடுமே எபினேசரானவரே இம்மானுவேலவரே எபினேசரானவரே இம்மானுவேலவரே இறுதி வரையிலும் இருப்பதாய் உரைத்தீரே உறுதி வார்த்தையை வரிருவாய் அங்கிட திருமணமாக சிறுமையில் வாழ்ந்திட மலர் மனமே மலர் மனமே மலர் மனமே விடுதே மங்களமே 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 செழித்திடுதே மலர் மனமே மலர் மனமே மலர் மனமே செழித்திடுதே மங்களமே 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 செழித்திடுதே. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார்.
கர்த்தர் நம்மோடு இந்த தொடர்ந்து நடத்துவார். தொடர்ந்து குடும்பமாய் ஆண்டவரை ஆராதிப்போம். அவர் நம்மோடு நம்மை நடத்துவார், ஆசீர்வதிப்பார். கர்த்தாவே, இந்த இரவு ஜெபத்துல எங்களை இந்த இடத்துல கூட்டி வந்து எங்களை நடத்த வைத்தீரே ஸ்தோத்திரம். எங்களை அழைத்த ஐயாவுக்காக, குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய தீர்மானத்தின்படி எங்களை இங்கே கொண்டு வர வேண்டும் என்று அவர்களையும் பாத்திரமாய் நடத்தினீர். இன்னும் அவர்களுடைய குடும்பத்தையும் நடத்துங்க. இந்த பகுதியிலே ஏற்றுக்கொண்டு ஜெபிக்கிற அன்பையான ஒரு குழுவை இங்கே வைத்திருக்கிற ஸ்தோத்திரம். இவர்கள் இன்னும் பலப்படுத்தி தொடர்ந்து உமக்காக ஓட உதவிச்சே. இந்த ஊருக்காக ஆண்டவரே இவர்களை மகிமையின் சாட்சிகளாய் தொடர்ந்து நடத்துங்க. கர்த்தர் இவர்களை கொண்டு இன்னும் பெரிய காரியம் இந்த வருஷத்தின் இந்த பண்டிகை நாட்களிலே வல்லம் இன்னதிகமாய் நீர் கட்டளிடுவீரா. அந்த எல்லாருடைய தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க. உங்களுடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு வந்து ஜெபித்து எல்லாருக்கும் அற்புதம் செய்யும். சபை ஊழியம் செய்கிறவர்கள், ஆலைப்பணி செய்கிற திருச்சபையின் அங்கத்தினர்கள், திருச்சபையின் பொறுப்புகளை கவனிக்கிறவர்கள், வாலிபர்கள், வாலிப பெண்கள், சிறு குழந்தைகள், பெரியவர்கள், வயதிவர்கள், ஆண்கள், பெண்கள் எல்லாரும் கருத்தில் ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் தாமே தொடர்ந்து நடந்து கிளை சபைகளிலும் கிருபை இன்னும் தங்கி இருப்பதா அதிசயங்களை காணச்சு. இயேசு கிறிஸ்துவின் நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம். அந்த பாடலின் காணிக்க பாடல், சீரேசுநாதனுக்கு சங்கீதனுக்கு சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம். ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். வானனுக்கு வானனுக்கு மங்களம். அகில பிரகாசனுக்கு ஈசனுக்கு மங்களம். ஆதிசருவேசனுக்கு ஈசனுக்கு மங்களம். அகில பிரகாசனுக்கு ஈசனுக்கு மங்களம். நீதிமாறன் பாலனுக்கு நித்திய குணாளனுக்கு நீதிமாறன் பாலனுக்கு நித்திய குணாளனுக்கு ஓதுமாடு கோலனுக்கு உயர்மாடு வீலனுக்கு ஓதுமாடு கோலனுக்கு உயர்மாடு வீலனுக்கு சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம். ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். வானனுக்கு வானனுக்கு மங்களம். வளர்களை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம்.
சின்ன இன்ஸ்பிரேஷன் இருக்கு. நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க இல்லையா, குருவானவர்கள்லாம் எப்படி இருக்காங்களா அப்படி இருக்காங்களான்னு சொல்லி. இன்னும் இப்படி தான் கூப்பிடணும்னு சொல்லி வச்சுருக்கிறேன். குருவானவர்களையும் ஆண்டோடைய ஊழியத்தை உண்மையாக செய்கிறாங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது நிறைய பேர்கிட்ட நினச்சிட்டோம், தெரியட்டும். பிரஸ்தாபத்துக்காக இல்லை, ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை நிச்சயிட்டோம் இருக்கட்டும். ஐயாவுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க, அம்மாவுக்காக ஐயனம்மாவுக்காக ஜெபம் பண்ணிடுங்க. பிள்ளைகள் 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் சாரி 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்காக நினச்சிடுங்க, ஜெபம் பண்ணிவிடுங்க. விசேஷமாக அந்த டீமுக்காக நல்லா நினச்சிங்க, ஜெபம் பண்ணுங்க. ஐரோளுக்கு இது எத்தனை வருஷம் ஐயா? 5 வருஷமா? ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய கிருபையினாலே இந்த நாளில் ஊழியத்தை நிறைவேற்ற பலன் தந்தீங்க. இம்மட்டுமாய் நேரம் அதிகமானாலும் ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கிறோம் என்கிற நல்ல சிந்தனைகளோடு உடைய வார்த்தைகளுக்கு ஆண்டவரை முக்கியத்துவம் கொடுத்தவங்களாக ஆண்டவரை இந்த இடத்துல இருந்த அத்தனை எங்களுடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஊழியத்தை நிறைவேற்றின அருமையான இடர்காடு சபையின் பிள்ளைகளுக்காகவும் சபையின் போதகருக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை ஒரு நோக்கத்தோடு அழைத்து வந்திருக்கிறேன். நான் எப்பொழுதும் உடைய சமூகத்தில் கேட்பது, ஆண்டவரே இந்த ஊழியத்தை யார் நடத்தணும்னு எனக்கு சொல்லித்தாங்க, அந்த நம்பரை மட்டும்தான் நான் நினைக்கணும் என்று சொல்லி ஆண்டவரை செய்த பொருத்தனையை இந்த மாதமும் ஆண்டவரே அருமையான ஐயாவை சந்திக்கும் பொழுது ஆண்டவர் அந்த வாசலை திறந்து வைத்தீர். இந்த நாளிலும் அந்த விசேஷித்த நிகழ்வை நடத்துகிறதற்கு ஆண்டவர் பலன் தந்தீங்க. உடைய வார்த்தைகள் வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்கள் சொன்னதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இன்னும் ஆவிக்குரிய படிநிலைகளிலே வளர்ந்து பெறுக ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தலும், அதே போல ஆண்டவரே இந்த ஊழியத்தை நாங்கள் இன்னும் அதிக வித்தியாசமாய் செய்கிறதற்கான சிந்தனைகளையும் புதிய வாசல்களையும் தந்திருக்கிறேன். அதையும் நிறைவேற்ற பலன் தாங்க சுவாமி. நாங்கள்லாம் இதை செய்ய முடியுமா என்றல்ல, என் ஆண்டவருக்காய் நான் எதையும் செய்வேன் என்று சொல்லி என்னுடைய 100% பங்களிப்பை நாங்கள் தருவோம் என்று சொல்லி உடைய சமுதிரங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவர் தாமே ஆண்டவரை இந்த திருச்செந்தூர் சபையின் ஊழியங்களை ஆசீர்வதிங்க, சபை மக்களை ஆசீர்வதியும். இன்னும் குடும்பமாய் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அனுபவங்கள் எங்களுக்குள் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. உடைய சமூகத்திலே இதை தாழ்த்துகிறோம். இன்றைக்கு உதவி செய்திருக்கிற அருமையான மேரியாக்காவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். தம்பி செய்கிற அந்த கடை வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்றே பிள்ளைகள் வெளியிடங்களில் குடும்பமாய் தங்கியிருக்கிற பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. அருமையான அக்காவுடைய பணிகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். பொருத்தனையோடு செய்யப்பட்ட இந்த காணிக்கை அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் 2 ஆசீர்வாதங்களை கொடுத்து வழி நடத்துங்க. அதை ஒன்று ஊழியத்திற்காக கொடுத்து அன்பு சகோதரருக்காக ஸ்தோத்திரம். பொருத்தனையோடு செலுத்துகிறாங்க. கர்த்ததாமே அவருடைய வாழ்க்கையில நீர் போதுமானவராக இருந்து வழி நடத்துங்க சுவாமி. கலந்து கொண்ட அத்தனை பிள்ளைகளையும் உங்களுடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிற அனுபவமும் உங்களுடைய சமூகத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிற அனுபவம் எங்களோடு இருக்கட்டும் சுவாமி. இன்னும் வளர்ந்து வருக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தலும் பெரிய இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட எப்போதும் இருப்பதாக. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், நன்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு போய் வர கடவோம். தயவுசெய்து அமர்ந்திருங்கள்.